இண்டிகஸ் அட்மைரா நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் இசிஇ. எனக்கு வாழ்க்கையை உணர்ந்தவன்லாம் கிடையாது. நானும் கற்றுக்கிறேன், வாழ்க்கை என்னன்னு கற்றுட்ருக்கேன். மியூசிக்கோட சேர்த்து அதையும் கற்றுக்கிறேன். ஸோ இந்த ஜேர்னியில் நான் கற்றுக்கிற விஷயத்த சம்டைம்ஸ் நான் பகிர்றேன். காதல்ங்கிறது நான் எதுலேயும் சொன்னேன் ரீசெண்டாக, அது இந்த சமையல் பண்ண உடனே ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், அதுதான் காதல். ஆனால் அன்புங்கிறது என்னென்னா அதுக்கப்புறம் சாப்பாடு அதுக்கப்புறமும் இருக்கும், பசி அப்புறம் இருந்தால் சாப்பாடு அதை போக்கினும்ல அந்த பசியை. ஆனால் அந்த ஸ்மெல் வெறும் 10 நிமிஷம் தான், அதுதான் காதல்னு நம்ம சொல்கிறது. சில பேர் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க, மேபி ஒரு 12 மணி நேரம் ஒர்க்லேயே போயிடும், 8 மணி நேரம் தூக்கத்தில் போயிடும், அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு 2 மணி நேரம் தான். அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்கே கொடுக்குற டைம். பட் நான் வந்து என் ஒய்ஃப்ட மியூச்சுவலி அக்ரீட் தட் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இதுக்கு காம்பன்சேட் பண்ணிடணும். ஊர்லேயே 4 மியூசிக் டைரக்டர் கிடையாது, தெருவுக்கு 40 பேர் இருக்காங்க, யார் வேணால் நல்ல பாட்டு பண்ணுறாங்க. அப்படின்னு இருக்கும்போது நம்ம எப்படி இல்லவெண்ட்டாக இருக்க முடியும்னா, நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த உண்மையை நம்ம ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண முடியும். தலைக்கோதும் பாட்டு வந்து எனக்கு தெரியும், எப்பயுமே எங்கேயாவது சோகமா ஹோப்லெஸ்ஸா யாராவது இருந்தாங்கன்னா அந்த பாட்டு வந்து ஒரு மாத்திரை மாதிரி அவங்க யூஸ் பண்ணலாம். அவர் அனிருத்துங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே the people have bashed him a lot also, which I think is wrong. இவங்களை வெறும் ஸ்டார்ஸ் பிரபலமானவங்கன்னு சொல்லி ரொம்ப அப்படி நார்மலைஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலா அசிங்கம் அவங்களுக்கு. அது நான் வந்து ஒரு வழிகாட்டியா பாக்குறேன். ஹியூமனிட்டிக்கு கண்டிப்பா ஒரு வழிகாட்டி இருக்கு அவரோட மியூசிக். யூ மே திங்க் ஹீஸ் ஆல்வேஸ் ஸ்மைலிங், ஜம்பிங் ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஆல் தட், பட் அதுல நிறைய கஷ்டம் இருக்கு. ஏன்னா there's a lot riding on you, you have a lot to answer for. அதுல அவர் ரொம்ப நாளா பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா அவர் தலைகோதும் பாட்டு பண்ணல, சரியா? நான் அவர் பண்ற மாதிரி பாட்டு பண்றது இல்லை. We are both going in our route and I think we are both contributing wherever we need to contribute. அனிருத்தோட பாடல்கள் தேவை வாழ்க்கைக்கு, ஷான் ரோல்டனோட பாட்டு தேவையான. ஓகே, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க, வெயிட் பண்றேன். அதாவது ஒரு மியூசிக் டைரக்டரை வந்து பல ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். அந்த மாதிரி வந்து உங்களை வந்து உங்களோட மியூசிக் ஒரு பக்கம், உங்களோட வாய்ஸ், அதான் நீங்க பாடுற பாடல்களுக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீங்க பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல டிவிஷன்ஸ்ல வந்து மக்களுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்க்கைன்றது ஒரு முழுமையான விஷயம் இல்லையா? இப்போ ஒருத்தரோட வாழ்க்கை எடுத்தா அவங்க வேலையை மட்டும் நம்ம சொல்றது இல்லைல்ல, அவங்க யாரு, அவங்க எதை நம்புறாங்க, எப்படிப்பட்டவங்க, இந்த மொத்த விஷயத்தையும் இதை மொத்தமாகவே என்னால் ஷேர் பண்ண முடியறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக பேசின சில விஷயத்தெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம நீங்கள் இதில் இது சொல்லியிருந்தீங்க பிடிச்சது அப்படின்னு. சி ஐம் நாட் மச் ஆஃப் அ ஸ்பீக்கர் அண்ட் ஆல். நான் பெரிய என்னமோ வாழ்க்கையை உணர்ந்தவன்லாம் கிடையாது. நானும் கற்றுக்கிறேன், வாழ்க்கை என்னன்னு கற்றுட்ருக்கேன். மியூசிக்கோட சேர்த்து அதையும் கற்றுக்கிறேன். ஸோ இந்த ஜேர்னியில் நான் கற்றுக்கிற விஷயத்த சம்டைம்ஸ் நான் பகிர்றேன். எனக்கு ஷுவராக நான் உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறேன், மற்றவங்களால ரெசனேட் பண்ண முடியுதுன்றது சந்தோஷமா இருக்கு. ஸ்பெஷலி நீங்க வந்து இந்த லவ் பத்தி ஒரு விஷயம் பேசி இருந்தது சூப்பர் சிங்கர்ல வந்து, அது பயங்கர எல்லாரும் ஒரு செகண்ட் இட் வாஸ் லைக் டேக்கன் பேக் அண்ட் எல்லாரும் அடடா அப்படின்னு வந்து அதை யோசிச்சாங்க. இல்ல, அது ஆக்சுவலா சொல்லும்பொழுது நான் வந்து அந்த அன்னைக்கு ஏதோ லவர் ப்ரமோஷன் எபிசோட், அது பொதுவா எங்கிட்ட எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, பாடே அந்த மாதிரி கேட்பாங்க, இல்லைன்னா அந்த இது ஏதோ நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ரொம்ப இந்த காதல் பற்றி பேசுகிற கும்பல்லாம் கிடையாது. எல்லாரும் வந்து அந்த பிளேட்டோ என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு வட்டம் தான். எனக்கு ரைட்டர்ஸ், போயட்ஸ், மியூசிஷியன்ஸ், வித்தியாசமாக யோசிக்கிறவங்க, இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய கற்றுக்கலாம் அவங்ககிட்ட இருந்து. பட் ஆனால் வந்து ஒரு முன்னாடி எஸ்டரியர் கம்போசர்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய போராட்டம், அந்த மாதிரி எதுவும் எனக்கு இல்லை. பட் என்னென்னா வாழ்க்கைன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது, இப்போ ஆர்ட்னா எப்படி, நம்ம இப்போ ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், 10 வருஷத்துக்கு அப்புறமும் அது நல்லா இருக்கணும்னா நம்மளுக்கு எல்லாமே ஏதோ ஒரு மியூசிக்கை தாண்டி ஒன்று புரியணும்ல. ஸோ அது பொதுவாக இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பழகும் போது கிடைக்கும். ஸோ காதல் பற்றிலாம் என்கிட்ட யாருமே எதுவுமே கேட்டதில்லை இது வரைக்கும். எனக்கு மனசில் பட்டது தான் நான் சொன்னேன். பொதுவாக காதலுடைய இது எப்படி இருக்கும், இப்போ பிகினிங் மிடில் எண்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அது முதல்ல தேவைன்னு தோணுது, அப்புறம் தேவையான தோணுது, சரி இது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கேன்னு தோணுது, அப்புறம் ஒரு பாயிண்டில் சரி இது இல்லைனாலும் ஓகே தான்ன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு எல்லாருமே வந்து தான் ஆகணும் எண்டில். இதனால் நம்ம வந்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம அன்பு குறைஞ்சிருதுன்னு அர்த்தம் இல்லை. காதல்ங்கிறது நான் எதுலேயும் சொன்னேன் ரீசெண்டாக, அது இந்த சமையல் பண்ண உடனே ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், அதுதான் காதல். ஆனால் அன்புங்கிறது என்னென்னா அதுக்கப்புறம் சாப்பாடு அதுக்கப்புறமும் இருக்கும், பசி அப்புறம் இருந்தால் சாப்பாடு அதை போக்கினும்ல அந்த பசியை. ஆனால் அந்த ஸ்மெல் வெறும் 10 நிமிஷம் தான், அதுதான் காதல்னு நம்ம சொல்கிறது. ஸோ அது ஒரு முதல்ல வர ஒரு அழகான வாசனைங்கிறது நல்ல விஷயம், ஆனால் எப்பயும் இருக்காது. அதே மாதிரி
அப்படின்ற யதார்த்தத்தை சொல்றணும்னு சொல்லி நானே மாட்டிக்கிட்டேன். அப்புறம் அதை பார்த்துட்டு வீட்டுல ஒரே ப்ராப்ளம் ஆகி அதான் கேட்க அதை வச்சு வந்தேன் ஒரு மாசம் நம்மள டார்ச்சர் பண்ணி வேணும்னு நம்மளுக்கு பிடிக்காத சாப்பாடுலாம் பண்ணி கொடுத்து அந்த மாதிரி நிறைய பட்டேன். அதனால இனிமே காதல் பத்தி யார் எது கேட்டாலும் சொல்லிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். பட் உங்களோட தான் ஒரு காதல் திருமணம் தானே? ஆமா, வெரி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனா இருக்கு. நீங்க அது அழகா வந்து ஒரு அனாலஜி கொடுத்து சொல்றீங்க. பட் இட்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன். காதல் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங் விச் ரிமைன்ஸ் ஃபார் ஒரு கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் அது வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறது தான் நீங்க அழகா சொல்ல வந்தீங்க. அதோட அடுத்த பரிணாமம்ன்றத வெறும் ரொமான்ஸா இருக்காது. அது அண்டர்ஸ்டாண்டிங், ஷேரிங், டேக்கிங் த லோடு, காம்ப்ரமைசிங், அந்த மாதிரி வேற டைமென்ஷனுக்கு போகும். அது இப்ப யாரும் வேணான்றாங்க. நீங்க லவ் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்களை வந்து லவ் அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க, இல்ல அவங்களுக்கு நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க? நான் வந்து ஆக்சுவலா பிலீவ் இட் ஆர் நாட், நான் ரொம்ப ரொமான்டிக் தான் ஆக்சுவலி. என்ன பார்த்தா ரொம்ப ரொம்ப லைக் ரொம்ப ரேஷனலா பேசுற மாதிரி இருக்கும். பட் ஐம் நாட் அகெயின்ஸ்ட் தி பியூட்டிஃபுல் லிட்டில் திங்ஸ் தட் ஒன்லி லாஸ்ட் ஃபார் சம் டைம்ல. அதோட பியூட்டியே அந்த டைம் தான். ஒரு வயசுல ஒரு லவ் வரதுங்கிறது அது திரும்ப அதே மாதிரி லவ் வராது. கரெக்ட். ஸோ நம்ம எல்லாம் ஒரு கோல்லெஸ்ஸா நைவா ஆம்பிஷனே இல்லாத போது நம்ம லவ் பண்றது இருக்குல்ல, ரொம்ப பியூரா ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கும். வாழ்க்கைங்கிறது அங்கே நிற்காதானா, அதுக்கு அடுத்தது நம்ம மெச்சூர் ஆகிறோம், வி கொஸ்டின் ourselves and change and all இல்லையா. அப்போ அது வேற மாதிரி மாறும். நான் லவ் பண்ணும்போது வந்து நான் ரொம்ப ரொமான்டிக்காக தான் இருப்பேன், ரொம்ப ஸ்டூப்பிடா. தே சே நோ எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார், அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். பட் வந்து என்னன்னா, நாங்கள் அந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமா we have also spent lot of time together. இப்போ சில பேர் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க, மேபி ஒரு 12 மணி நேரம் ஒர்க்லேயே போயிடும், 8 மணி நேரம் தூக்கத்தில் போயிடும், அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு 2 மணி நேரம் தான். அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்கே கொடுக்குற டைம். பட் நான் வந்து என் ஒய்ஃப்ட மியூச்சுவலி அக்ரீட் தட் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இதுக்கு காம்பன்சேட் பண்ணிடணும். இந்த டைம் வந்து நம்ம we have to experience together. சும்மா வேலைன்னு சொல்லி அதுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால ஐ வாஸ் ஃபோர்ஸ் டு பிரிங் அ டிசிப்ளின் டு மை மியூசிக். இப்போ 12 மணிக்கெல்லாம் டியூன் வரும், எழுந்துட்டு உடனே அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு தூங்கி விடுவேன், உடனே காலையில் இருந்து தான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கு. வீட்டுக்கு போன உடனே இல்லை, நம்ம திடீர்னு உடனே பேச ரெடியாக இருக்க மாட்டோம். கரெக்ட். அந்த மீ டைம் அப்படிங்கிறது இங்க கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ற மாதிரி. நீங்க ஒர்க்ல உங்களுக்கு ஒரு பேட் டே இருந்தா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நீங்க சும்மா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க உங்களோட எலிமெண்ட்டுக்கே வருவீங்க. அதுக்குள்ள இஃப் யூ ட்ரை டு பாண்ட் அண்ட் ஆல் தட் ஆல்சோ டசன்ட் ஒர்க். அந்த மாதிரி நிறைய கத்துக்கிட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால ஒன் திங் வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ. நம்ம யார் மேலேயே அன்பு வைக்கிறோன்னா அவங்கள நம்ம எமோஷ்னலா எதுக்கோ ஆட்படுத்துறோம்ல. ஸோ அதனால நம்மளுக்கு அதில் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. இப்போ நம்மளுக்கு அவங்க ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அது என் தப்பு இல்லை, நான் என்ன பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால அதுக்கும் அவங்க நம்ம மேலே படுற கோவத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு அதை ஒரு மாதிரி ஒரு சேர்ந்து லேர்ன் பண்ணுற விஷயம் தான். அன்புன்னு நம்மளும் கண்டுபிடிக்கல இன்னும். ஸோ அதில் நம்ம குழந்தையாவே இருக்கிறது பெட்டர். அண்ட் வென் யூ க்ரோ அப் 30 வயசுனா ஆச்சு, 36 வயசுனா நம்ம ஊரில் 60 வயசு ஆனாலும் 25 வயசு குழந்தை மாதிரி தான் காட்டுவோம் சினிமாவில் எல்லாரையும். பட் க்ரோயிங் அப் இஸ் அ கிரேட் திங் இன் லைஃப். அது இயற்கையோட டிசைன் தானே, அது எதுக்கு அவ்வளோ இதுவா பார்க்கணும் தப்பா? க்ரோயிங் அப்க்கும் கெட்டிங் ஓல்டருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. growing up at any age you can just grow up. Actually நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னது. ஏன்னா நிறைய பேர் 60 வயசுல எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க, லைஃப்ல எதுவுமே பார்த்துருக்க மாட்டாங்க. they wouldn't have been in challenging situations. அது growing up இல்லையே. growing upன்றது trying to experience as much as you can when you are here. That's the idea. பட் அதுல என்னன்னா சில விஷயம் மாறும், சில விஷயம் மாறாது. நீங்க லவ் அப்படிங்கிறது ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொன்னீங்க. லவ் பார்க்கறதுல கூட வந்து சேஞ்சஸ் நிறைய இருக்கு. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இப்போ வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லைன்னா வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிறது அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. தீஸ் டேஸ் லவ் ஐ மீன் அதை அக்யூசேஷனா சொல்லல. இப்போ நான் எங்க போனாலும் when I talk to youngsters எல்லாருக்குமே ரிலேஷன்ஷிப்னா ஏதோ கிரைசிஸ் இருக்கு லைஃப்ல. ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் அந்த ஒரு வேக்யூம் ஃபில் பண்றதுக்கு. அது என்னன்னா just by being busy you can miss life அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்காங்க சாப்பிடும்போது கூட. சாப்பாடுன்றது நம்ம சேர்ந்து சாப்பிட்றதுன்ற கான்செப்ட் வந்ததே சாப்பாடும் இருக்கும், நம்மளுக்கு அந்த கம்பெனியும் இருக்குன்றது தான். இப்போ ஒரு குடும்பம்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா சேர்ந்து சாப்பிட்றது தானே இயல்பு, அதுதானே, அதுதான் மனசு விரும்பும். ஆனா இது இந்த மாதிரி சொன்னா இப்போ வந்து அதுக்கு ஒரு டேர்ம் வச்சுட்டாங்களே பூமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலா இஃப் வி டாக் அபவுட் சம் ஒரு இமோஷனல் வேல்யூஸோ இல்லைனா வந்து ஒரு விஷயம் மெக்கானிக்கலா இருக்கிறத கட் பண்ணிட்டு ஏன் ஃபோன் பார்க்கணும், பேசிட்டே சாப்பிடலாமா? எக்ஸாம்பிள் நீங்க எடுத்து எல்லாத்துக்குமே டிசிப்ளின் வேணப்பா. see you can come up with even 1000 more terms. இன்னும் ஒரு 1000 10,000 டேர்ம்ஸ் கூட கண்டுபிடிக்கலாம். நான் நிறைய வச்சிருக்கேன் அந்த மாதிரி.
எல்லாருக்குமே எமோஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அது ஜெனுவினா இல்ல ஒரு டிராமாட்டிக்கா இருந்தா தான் அப்படி சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா ஐ எம் ரோலிங் வித் மோஸ்ட்லி இந்த ஜென்ரேஷன் தானே. ஸோ ஐ ஃபீல் இஃப் இட் இஸ் நாட் ஜெனுவின் டு தம், ஒரு ப்ரிட்டென்ஷியஸாவோ டிராமாவாவோ இருந்தா அவங்க அதை அப்படி சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன், அப்படி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒன்று இன்னும் இந்த காலத்துல நல்லது நடந்திருக்குன்னா நீங்க ஒரு விஷயத்த ஸ்ட்ரைட்டா சொல்லலாம், சுத்தி வளைச்சு அதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஆட் பண்ணி சொல்றதை விட பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா யதார்த்தத்துக்கான ஒரு காலம் ஆயிடுச்சு இல்லை அது. இப்போ நீங்க உண்மையா இருக்கீங்கன்னா ஈவன் இஃப் அ ட்ராமா இஸ் ஜெனுவின் யூ ஆர் அக்செப்டட். பட் நீங்க வேணும்னே ஒன்று வழியை வந்து ஒன்று பண்றீங்க, ஆர் இப்போ வந்து யாருமே ஃபாலோ பண்ண முடியாத ஒரு விஷயத்த நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது அப்படிதானே சொல்லுவாங்க. பூமர்ன்ற டேர்ம் ஐ ஃபீல் இஸ் மோர் ரிலவன்ஸ் ஓரியன்டட் தென் பர்சனல் அட்டாக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு மியூசிக் அப்படிங்கிறது இட் இஸ் மோர் தென் ஒரு 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 பர்சனோட பர்சனலாக போய் டச் பண்ணி ஐ திங்க் அது வந்து ஒரு டைம் மிஷின் மாதிரி நான் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த பாட்டு கேட்கும் போது உடனே யார் கூட இருந்தோம், என்ன ட்ரெஸ் போட்டிருந்தோம், எந்த மைண்ட் செட்ல இருந்தோம் அப்படிங்கிற வரைக்கும் இட் இஸ் ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டிங். அதையும் தாண்டின விஷயம் இல்லை. இப்போ வந்து இப்போ புக் இருக்கு, ஒரு புக் இருக்கு, ஒரு மாஸ்டர் பீஸ் புக்கு, சரியா? யாரோ முன்னாடி எதுனா ஒரு புக்குன்னு வைங்க, இப்போ நீங்கள் அதை படிக்க மாட்டீங்க, உங்கள் இயல்பான வாழ்க்கையில் அதை படிக்க முடியாது. ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல புக் படிக்கணும்பான்னு போய் தேடினீங்கன்னா அந்த புக் கிடைக்கும்ல. அந்த மாதிரி ஃபார் அ சீக்கர் ஹிஸ்ட்ரி ஆல்வேஸ் ஹேஸ் ட்ரெஷர்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் பாட்டையும் புக்ஸையும் நான் ரொம்ப ரிலேட் பண்ணி பார்ப்பேன். ஓகே. இந்த பாட்டுன்றது என்ன, ஒரு ரெக்கார்டிங்கோட ஒரு காப்பி, அதில் ஒரு ஐடியா இருக்குது, ஒரு லிரிக் இருக்குது, ஒரு டியூன் இருக்குது, அதில் ஒரு ஃபீலிங் இருக்குது, அதில் வெறும் நோட்ஸ் மட்டும் கரெக்டாக இல்லை. இப்போ நோட்ஸ் நம்ம ஏன் கரெக்ட் பண்ணுறோம், இப்படி பாடுங்க இப்படி பாடாதீங்கன்னு ஏன் சொல்கிறோன்னா அந்த எமோஷன் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். அழகாக இருக்கணுன்றதுக்காக இல்லை. அழகுலேயே நம்பாத ஒருத்தானா, அழகுன்றது எல்லாமே தான் அழகு, எல்லாமே அழகுன்றது பெரிய டேர்ம், அது சின்னதாக ஆக்கக்கூடாது. அது சின்னதாகிடுச்சுன்னா ஆர்ட் வந்து ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்கும். எங்கே திரும்பினாலும் அழகாக ஏதாவது தெரிஞ்சால் அது ஆர்ட், இப்போ ஆர்ட் பெருசாகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஐ ஃபீல் இப்போ பழசு புதுசுன்ற ஒரு விஷயம் புக்குக்கும் அப்ளை ஆகாது, மியூசிக்கும் அப்ளை ஆகாது, மூவிஸ்க்குமே அப்ளை ஆகாது அன்லெஸ் தே ஆர் நாட் ரிலவெண்ட். இன்னைக்கு கூட போயிட்டு ஒரு பழைய மாஸ்டர் பீஸ் ஒன்று பார்க்குறோம், எப்படிப்பா அந்த காலத்துல இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா அது இன்னைக்கும் அதுக்கு பவர் இருக்கு. இப்போ மே மாதம்னு ஒரு படம் நான் ரீசெண்டாக பார்த்தேன், பாலு மகேந்திரா சார் படம் தான் நினைக்கிறேன், பாலு எம்னு வரும் அதில், அவர் படம் தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ ஹாண்டிங்காக இருக்குது திரும்ப அதை பார்த்தா. அந்த படத்தோட உலகம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ஆக்சஸ் தட், நான் அந்த படத்தை தானே போய் பார்க்க முடியும். இல்லைன்னா அதே மாதிரி இன்னொரு படம் எடுக்கணும், அப்படின்னாலும் இது ரீக்ரியேஷன் தானே. ஸோ வந்து ஐ ஃபீல் தட் எனி குட் சாங் ஆர் எனி மூவி ஷுட் ஸ்டாண்ட் த டெஸ்ட் ஆஃப் டைம். அது நீங்க எப்படி அதை வந்து லைக் யூ மேக்கிங் ஷூர் ஓகே நம்ம ரிலவெண்ட்டாக தான் இருக்கோமா? என்ன டெய்லி கேள்வி கேட்டுக்கிறது மூலமாக நான் ரிலவெண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன். நான் ரிலவெண்ட்டானலாம் எனக்கு தெரியல, பட் ஐ எம் ஓகே வித் எவல்யூஷன். I'm okay with change. I'm quite flexible. There are some things I'm not okay with. Like there are things I love that I cannot change. For example, எனக்கு நாதஸ்வரம் இன்ஸ்ட்ருமெண்ட் அது ரொம்ப பிடிக்கும். என்னோட நான் வாழ்க்கையை முடிக்கிற வரைக்கும் I want to record that instrument. ரொம்ப பிடிக்கும். இப்போ பிடிச்சது என்ன பண்ணுறது? ஸோ லைஃப்பில் நீங்கள் what you learn is you try to retain what you like. whatever you can let go, you let go. அது டிஃபிகல்ட்டான சாய்ஸும் கூட இல்லை, டு ரீடைன் வாட் யூ லைக் அப்படின்னா இப்போ உங்களுக்கு பிடிச்சது எனக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியல. எண்ட் ஆஃப் த டே மியூசிக் இஸ் லைக் 50-50 தானே. உங்களுக்கு பிடிச்சது நீங்க கொடுக்குறீங்க, எனக்கு அது பிடிக்கும் போது அது நம்ம ரெண்டு பேரும் பேலன்ஸ் இல்லையா? இப்போ நான் வந்து இப்போ ஆக்சுவலாக ஆடியன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா தே ஆர் ஆல்வேஸ் ரெடி ஃபார் சம்திங் தட் இஸ் ஜெனுவின். ரெண்டாவது இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழல் எப்படின்னா ஊர்லேயே 4 மியூசிக் டைரக்டர் கிடையாது, தெருவுக்கு 40 பேர் இருக்காங்க, யார் வேணால் நல்ல பாட்டு பண்ணுறாங்க. அப்படின்னு இருக்கும்போது நம்ம எப்படி ரிலவெண்ட்டாக இருக்க முடியும்னா நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த உண்மையை நம்ம ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண முடியும். இன்னொன்று, என்னோட பேரு கூட சொல்ல வராதவங்கலாம் என் பாட்டை கேட்டிருக்காங்க சம்டைம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோடி அருவி பாட்டு பண்ணும்போது நான் எங்கெங்கேயோ ஊருக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுவேன். நான் இப்போ வெளிலையும் ரொம்ப வரமாட்டேன், இப்போயாவது நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறேன், டிவியில் வரேன், இதெல்லாம் பண்ணுறேன். பட் அப்போ ரொம்ப 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 ப்ரைவேட் என்னோட லைஃப், ரொம்ப சாதாரண சிம்பிள் லைஃப். ஓகே, அந்த டெசிஷன் பற்றி நம்ம பேசலாம், நீங்கள் இது சொல்லுங்கள். பட் அப்போ கூட எங்கேயாவது பரோட்டா கடையில் நின்றுட்டு இங்கே அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பாட்டு ஓடுது அப்படின்னா என்னென்ன பாட்டு இது அப்படின்னு போய் கேட்பேன். சும்மா கேட்டால் அவங்க எப்படி போடுறீங்க, இல்லை மீன் எப்போ முதல்ல கேட்டீங்க, அதெல்லாம் சும்மா எனக்காக நான் கேட்டுப்பேன். ஸோ நம்ம பேர் தெரியாது, நம்ம முகம் கூட தெரியாது, நம்ம தான் பேசுகிறோன்னு கூட தெரியாது, ஆனால் அந்த பாட்டு பிடிக்குது அப்படின்னா அந்த பாட்டில் நானே முக்கியம் இல்லைல்ல. ஜஸ்ட் தட் சாங் ஹேப்பன்ட் இஸ் இனஃப் அப்படின்னா ஜனங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற
வழிகளை நம்ம கண்டுபிடிச்சா போறோம். எப்பயுமே நம்ம மியூசிக் ஒரு பவர், ஓகே, ஏதோ ஆண்டவன் கொடுத்துருக்கான், சரி ஓகே. அதை வந்து ஒருத்தரை ஸ்பாயில் பண்றதுக்கு யூஸ் பண்ணோமா, ஒருத்தரை நெகிழ வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நிகழ்ச்சி ரொம்ப முக்கியம். ஜாலின்றது நிகழ்ச்சி தான். எல்லாரும் ஏதோ ஜாலின்னு மைண்ட்லெஸ் திங் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க வயறார சிரிக்கிறது என்ன சாதாரண விஷயமா? அது வேற எந்த மிருகமாவது பண்ணுமா அது? ஸோ அதனால சந்தோஷம் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றத தவறுன்னு சும்மா சொல்லக்கூடாது. பட் அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு? அந்த சந்தோஷத்துக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் உங்களை அடிமைப்படுத்தலைன்னா, உங்களை எப்பயுமே எம்பவர் பண்ணதுன்னா அது நல்லதில்ல. அது என்னன்னு தான் நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன். தலைக்கோதும் பாட்டு வந்து எனக்கு தெரியும், எப்பயுமே எங்கேயாவது சோகமா ஹோப்லெஸ்ஸா யாராவது திறந்தாங்கன்னா அந்த பாட்டு வந்து ஒரு மாத்திரை மாதிரி அவங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்ப என்னோடது கிடையாது அந்த பாட்டு. ஆல்ரெடி யாருக்கெல்லாம் அது உரிமையா இருக்கணுமோ அவங்க கிட்ட போயாச்சு அந்த பாட்டு. எனக்கு அதுதான் சந்தோஷம். சம்திங் தட் இஸ் யூசபிள் ஃபார் அ லாங் டைம் இஸ் கிரேட். இப்போ கூட ராஜா சாரோட சில பாட்டுலாம் இருக்கு, இன்னைக்கு கூட டைம்லெஸ்ஸா இருக்கு. ஐயோ, எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வரீங்களே. மேகம் கொட்டட்டும்னு ஒரு பாட்டு இருக்கு, ரீசெண்டா கேட்டேன். திரும்ப கேட்கலாமே, நிறைய வாட்டி கேட்ட பாட்டு தான். நிஜமா சொல்றேன், அது அழுக்கவே மாட்டேங்குது. நானும் வந்து ஒரு சில பாட்டெல்லாம் தேய்ச்சிருக்கேன் கேட்டு. முதல்ல எப்படி கேட்டோமோ அதே அனுபவத்தை திரும்ப கொடுக்குது. கலைஞனா அவர் எவ்வளவு செக்யூரா ஃபீல் பண்றாருங்கிறத காட்டுது. இன்செக்யூரிட்டிக்கு யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அவரோட சில பாட்டுலலாம் வெறும் பீட்டு வாய்ஸ் தான் இருக்கும், எதுவுமே இருக்காது. இஞ்சி இடு பழகிய பாட்டுல சரணத்துல தான் வந்து கார்ட்ஸே வரும், அது வெறும் பீட்டு வாய்ஸும் தான். கமல் சார் கூட ஏதோ ஒரு இன்டர்வியூல அது எப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அவ்வளோ செல்ஃப் அஷ்யூர்டான ஒரு மைண்ட்லேருந்து ஒரு ஆர்ட் வருதுன்னா அது நிற்கும் தானே. ஸோ அதை நம்ம கற்றுக்கலாம். எல்லாரும் நம்மளுக்கு காட்டிட்டாங்க. நம்ம ஒரு மியூசிக் காலேஜ் கூட போவேன். தமிழ்நாட்டில் நீங்கள் பிறந்தீங்கன்னா இளையராஜா சாரோட ஒரு 200-300 பாட்டு கேட்டால் மியூசிக் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது என்னன்னு. ஸோ அவங்கெல்லாம் டீச்சர்ஸ் தான் ஆக்சுவலாக. ஒரு பெரிய வெறும் சும்மா ஒரு சாரி டு டேக் சம் மோர் டைம், பட் இவங்களை வெறும் ஸ்டார்ஸ் பிரபலமானவங்கன்னு சொல்லி ரொம்ப அப்படி நார்மலைஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக அசிங்கம் அவங்களுக்கு. அது நான் வந்து அவர் ஒரு வழிகாட்டியா பாக்குறேன். ஹியூமனிட்டிக்கு கண்டிப்பா ஒரு வழிகாட்டி இருக்கு அவரோட மியூசிக். ஓகே. அண்ட் கண்டிப்பா உங்களை பார்க்கும்போது இப்போ எங்க டீம்ல கூட சொன்னாங்க, ஏதாவது ஒரு ராஜா சார் பாட்டு டீகோட் பண்ண சொல்லுங்களேன், அவர் எப்படி அந்த பாட்டு கேட்டிருக்காரு. ஏன்னா ஒரு பக்கம் நாங்க ராஜா சாரை ரசிக்கிறோம், இன்னொரு பக்கம் நீங்க ராஜா சாரை ரசிக்கிறதையும் நாங்க ரசிக்கிறோம். சோ அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பா அவரை ரசிக்கிறதே ஒரு ஆர்ட் ஆக்சுவலா. அது நான் மட்டும் இல்ல, எத்தனையோ பேர் பண்றாங்க. இன்டர்நெட்ல எல்லாம் கூட நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்கா பண்றாங்க அதை. So can you talk about இப்போ இஞ்சிடி பழகி வந்து சொன்னீங்க, can you talk about some இளையராஜா சார் சாங்? அதுல நீங்க கத்துக்கிட்ட விஷயம் இல்ல புதுசா பார்த்த விஷயம் இல்லனா வந்து டீகோட் பண்ண விஷயம் இல்ல அதை பத்தி சார் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சது, அதை பத்தி can you just share? நான் ஆக்சுவலா அவர் மீட் பண்ண போகும்போது ஒரு வாட்டி நான் வந்து உங்களோட கவுண்டர் பாயிண்ட்ஸோட பெரிய ஃபேன் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தாரு. அவ்வளோதான், ரெஸ்பான்ஸ் இல்லை. லைட்டாக ஸ்மைல் பண்ண மாதிரி இருந்தது. என்னன்னா அவர் இருக்கிற இடம்ன்றது ரொம்ப ஒரு உயர்ந்த இடம். ஏன்னா எதையோ பண்ணி, இன்ஃபேக்ட் ஒரு டைமில் நான் அவரோட ஒரு இன்டர்வியூலையோ யாரோ சொல்லி கேட்டேன், நான் ஐம் நாட் ஷுவர், பட் ஹீ செட் சீம்ஸ் லைக் ஹீ செட் நிறைய நேரத்தில் டைமே இருக்காது. இப்போ உங்களுக்கு 2 நாள் இருக்குது ஒரு பாட்டு பண்ணுறதுக்குன்னா அது வேற. இப்போ நம்மளுக்கு அந்த டைம் இருக்குது. அவருக்கு வந்து காலையில் ஒரு டைரக்டர், மத்தியானம் ஈவினிங் ஒரு பாட்டு கொடுக்கணுன்ற சுச்சுவேஷன். ஏன்னா அவர் இருந்தால் தான் படமே பண்ண முடியுன்ற அளவுக்கு அவருடைய பாட்டு அவ்வளோ ரீச்சாக இருந்தது ஜனங்கள்கிட்ட. 2வது ஒரு காமன் மேன் அப்படின்னு ஒருத்தன் உண்மையிலேயே வந்தான் அப்படின்னா ராஜா சார் மியூசிக் டைமில் தான் அது. ஏன்னா யார் கேட்டாலும் ஒரே மாதிரி ஃபீலிங் தான் கிடைக்கும் அவர் பாட்டில். ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல இப்போ பாட்டு. ஏன்னா இந்த பாட்டு பிடிக்காது அது பிடிக்கும்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ ஒரு ராக்கமா கையத்தட்டு கேட்டால் எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண முடியும்? ஒரே எஃபெக்ட் தான் இருக்குது அந்த பாட்டுக்கு. ஸோ ஐ see this as a very distinct quality. இது எதனால் இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த பாட்டை எடுத்துக்கோங்களேன் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள். அந்த பாட்டில் ஒரு விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, சம்டைம்ஸ் வெறும்னா இந்த ஃபிங்கர் ஸ்னாப்ஸ் மட்டும் இருக்கும். இது ரமன் சாரும் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. இந்த ரக்கமா கையத்தட்டு எதுவுமே இல்லை. பொதுவாக ஒரு பாட்டு ஆரம்பிச்சுன்னா என்னப்பா பாட்டே ஆரம்பிக்கலேன்னு டென்ஷன் ஆகல. ரொம்ப நேரத்துக்கு பாட்டே ஆரம்பிக்கல. என்னன்னா அவர் வெறும் மெலடியை மட்டுமே. இப்போ நம்ம சொல்கிறோம் ராஜா சாரோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் தானே அப்பீல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பொட்டு வைத்த ஒரு வட்ட நீல ஒன்றுமே கிடையாது. ஒரு கார்டு கிடையாது, ஒரு பேஸ்லைன் கிடையாது, ஒரு கிட்டார் கிடையாது, ஒரு கீபோர்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறும்னா மெலடியிலே நிற்குது பாட்டு. இஞ்சி இடுப்பழகே ஒரு நல்ல எக்ஸாம்பிள்.
பொட்டு வைத்த ஒரு வட்ட நீல குளிர் புன்னகையில் என்னை இவ்வளவுதான். இதே விஷயம் ஜஸ்ட் டு ட்ரா பேரலல் நவ் தட் இட்ஸ் ஓகே. இந்த வீரபாண்டி கோட்டையில பாட்டு இருக்குல்ல, அதுலயுமே வந்து நிறைய வோக்கலுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும், அரேஞ்ச்மெண்ட் இன்டென்சிவே கிடையாது. வோக்கல்ஸ் இல்லாத சில இடத்துல தான் அப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டை சூரியன் வருகதமா ஒற்றை தாமரை கதுகதமா, அங்க நடுவில் தத்தெல்லாம் வரும். ஸோ என்னென்ன அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, வெறும் ராஜா சார்னு பேசலை, என்ன நான் பேசி ஆகணும், ரொம்ப செல்ஃப் அஷ்யூர்டு. அதே நேரத்தில் தேர் இஸ் ஆல்சோ சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி வேர் என்னென்ன உலகத்தில் உண்டோ அரேஞ்ச்மெண்ட் விளையாட்டு எல்லாமே அதில் பண்ணுறது. ஸோ இது ரெண்டுமே அவங்க சேமாக தான் பார்க்குறாங்கன்றது ஒரு பெரிய இது. நான் இந்த ஜென்ரேஷன் கற்றுக்கலான்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது போதுமே, இதுக்கு இதுதான் சரின்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ ஹவர்ஸ் மியூசிக்குள்ளே போயிருக்கு. இப்போ தில்சரே பாட்டு எடுத்துனா அதில் வந்து பேஸ் லைன் தான், பேஸ் லைனும் ஒரு ஸ்ருதியும் இருக்கும் மெயினாக. இன்டர்வியூட்லாம் தான் எங்கேயோ போயிட்டு வருவார், பட் இட்ஸ் த சேம் க்ரூவ் ரைட், அண்ட் இட்ஸ் அ சிம்பிள் டியூன். பட் ஒரு கம்போசர் அவர் என்ன நினச்சி பாடினார், வேற யார் பாடியிருந்தாலும் அந்த இம்பாக்ட் இருந்திருக்குமான்னு தெரியாது. பட் ரஹ்மான் சார் பாடினா ஓகே, நான் பாடினா தான் இது வருது அப்படின்னு புரிஞ்சுதானே பண்ணியிருக்காரு. இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்க ஆண்டவன் தான் பண்ணுறாங்கலாம் சொல்லலாம், பட் வென் இட் கம்ஸ் டவுன் டு காட் கேன் கிரேஸ் யூ ஷுவர்லி. பட் நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சரியாக கேட்கலன்னா நீங்கள் உட்காந்து சரி பண்ணணும்ல. ஸோ அதனால தெர் இஸ் ஹியூமன் இன்வால்மெண்ட், அதை நம்ம கம்மியாக சொல்ல வேணாம். ஸோ அதனால் ஐ ஃபீல் ஹியூமிலிட்டி கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹம்பிளாக தான் இருப்பாங்க. பட் அதில் பெரிய உழைப்பு இருக்குது. ஏதோ அவங்க லக்கியாக இருந்தாங்க, அவங்களுக்கு ஏதோ தானாக நடக்குது அப்படிலாம் கிடையாது. ஒரு லெவலில் அது உண்மையாக இருந்தால் கூட ஒரு லெவலில் தே டுக் தோஸ் ரோல்ஸ் வெரி வெல் அண்ட் நல்லாவே அதை பண்ணாங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஐ திங்க் we can go on and on நினைக்கிறேன். பட் இந்த ஜென்ரேஷன் லைக் இப்போ இருக்கிறவங்களுக்கு ராஜா சாரோடைய நிறைய பாட்டு திருப்பி ரீவிசிட் பண்ணி ஒரு பக்கம் கேட்டு அதை கொண்டாடினாலும், இன்னொரு பக்கம் ராஜா சார் அப்படின்னும் போது சார் ரொம்ப நிறைய கோவப்படுறாரு, இல்லைன்னா வந்து இந்த காப்பி பாட்டு மட்டும் கேளுங்க. இல்ல நான் அவர் என்ன உங்க பக்கத்து வீட்டுக்காரரா, நீங்க எதுக்கு அவர் கோவப்பட்டா நீங்க தப்பா நினைச்சுக்கணும். இல்ல அதுவும் அதை பத்தி நான் ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு இருக்கு. அண்ட் காப்பி ரைட்ஸ் பிரச்சனை என்ன அப்படிங்கறது பெரியப்பா கிடையாது, அவர் இளையராஜா, அவர் கோவப்படுறாருன்றது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. ரெண்டாவது ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக சில பேர் மாதிரி நம்ம இப்போ நான் அவரை மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம், அவரை மாதிரி வேணால் மொட்டை அடிச்சுக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம், அதனால நான் அவர் ஆகிட முடியாது. ஏன்னா அவர் தான் ஒரிஜினல். ஸோ அந்த மாதிரி ஒரு உயரத்தில் இருக்கிற அவர், இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருக்கார். இன்ஃபேக்ட் ரொம்ப மேனிப்புலேட்டிவாக இருக்கிறவங்க தான் கோவத்தை காட்ட மாட்டாங்க மீடியா முன்னாடி. எதையோ ஒழிச்சு வைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அப்படி பேசுவாங்க. அவர் கோவம் வந்தால் கோவப்படுறாரு, சிரிக்கணும்னா சிரிக்கிறாரு, நல்லா பேசுனா பேசுகிறாரு தானே. அப்போ அவருக்கு உள்ள ஒன்றும் இல்லைல்ல. நீங்கள் அதை நீங்கள் கோவப்பட்டால் மட்டும் அது இல்லை நாங்கள் இந்த ஜென்ரேஷன் உண்மையாக இருக்கோம்னு சொல்கிறீங்க. அவர் கோவப்பட்டால் அப்படி எடுத்துக்கலாமே. இன்னொன்று ஒரு பெரியவர் தானே, அவர் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னொன்று அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நான்சென்சிக்கலான கொஸ்டின்ஸ் கேட்டால் அவங்க அப்படி தான் பதில் சொல்லுவாங்க. இப்போ அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கேள்வி அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா செம்ம இரிட்டேஷன் வரும். இன்னொரு நான் ஒன்றும் இல்லை, அவர் ஏதோ டீசெண்டாக விட்டார், நீங்கள் ஜெயகாந்தன் மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் டேஞ்சரஸாக போய் முடிஞ்சிருக்கும். சிலதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது. இன்னொன்று அவரோட ப்ரைவசி அது. ஹீ இஸ் என்டைட்டில் டு ஹிஸ் ஒப்பீனியன்ஸ் வெரி மச். நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அவர் எப்படி இப்படி சொல்லலான்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது இல்லையா, அது தவறு. யாராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு டெம்பரமெண்ட் இருக்கும், அவங்களோட லைஃப் உங்களுக்கு தெரியாது. சரி, நான் ரெக்கார்டிங் போன அன்னைக்கு அவ்வளோ டிசிப்ளின், அதாவது அவர் சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் வச்சுருக்காரு, அப்சல்யூட் ஃபோக்கஸ் ஆன் ஃபுட்டு. சாப்பிடும்போது அவர் வேறு எதுவுமே பார்க்கல, சாப்பிடணுன்னா கரெக்டாக சாப்பிட்றாரு, வேலைன்னா வேலை. ஏன்னா அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இருக்க முடியுமா? முடியாது, நம்மளால இருக்க முடியல. ஸோ அட்லீஸ்ட் அதை சும்மா நம்ம தேவையில்லாமல் நோண்டாமல் இருக்கலாம்ல. ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். நான் யாரும் அவங்க ஒப்பீனியனை சொல்லக்கூடாது, அவர் கோவப்படுறது தப்புன்னு சொல்கிறேன், எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. பட் இப்போ நான் என்னோட உணர்ச்சியை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, லெட்ஸ் சே என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்டிங்கன்னா, நான் அதுக்கு உடனே இஃப் ஐ லூஸ் இட் லெட்ஸ் சே கோவப்படக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் பக்குவமாக ஹேண்டில் பண்ணோம். பட் இஃப் ஐ கான்ட் ஹெல்ப் ஹவ் ஐ ஃபீல், என்ன நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் எங்கள் லவ் என்ன எங்கே இவ்வளோ எமோஷ்னலாக இருக்கீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இன்னொருத்தர உணர்ச்சிக்குள்ளே நம்ம போக வேணாம், அது தேவையில்லாத டிஸ்கஷன். இஃப் யூ வாண்ட் டு ரியலி லிசன் டு ஹிம், யூட் ரதர் லிசன் டு ஹிஸ் சாங்ஸ். இந்த வார்த்தையிலெல்லாம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லாத விட ஒரு கோடி மடங்கு ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு உங்களுக்கு அவர் என்ன சொல்லணுமோ. உங்கள் கேள்விக்கு எல்லா பதிலும் அந்த பாட்டிலே இருக்குது, அந்த பாட்டையே போய் கேளுங்க.
ஓகே. அண்ட் காப்பிரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து அது பத்தின அவேர்னஸ் பெருசா வந்து மக்களுக்கு இல்ல. ஆனா எங்கேயோ அதோட அந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளோ டீடைல்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது காப்பிரைட்ஸ். ஸோ ஏன் ராஜா சார் இந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்து இவ்வளோ பெருசா ஆகுது, ஏன் சார் விட்டு கொடுக்கலாமே அப்படி நிறைய ஒரு டிஸ்கஷன்ஸ் அதை சுத்தியுமே வந்து இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு அதை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்க கூட ஷேர் பண்ண முடியும்? என்னோட ஒரே ஒரு நான் சொல்ற இது என்னன்னா, சட்டத்துக்கு எமோஷன்ஸ் கிடையாது. சட்டத்துக்கு ஒரு சோஷியல் வெயிட்டேஜை தான் நம்ம எமோஷனாக எடுத்துக்க முடியும் சட்டத்தில். இப்போ நீங்கள் ஒன்று பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த காப்பி, ஸோ யூ ஆர் பேசிக்கலி லைக், இப்போ நான் வந்து ஒரு ஆல்பம் பண்ணுறேன்னா, இப்போ திங்க் மியூசிக் வந்து அதை எடுத்து இது பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ரைட்ஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு இது பண்ணிட்டேன். ஸோ ராயல்ட்டிங்கிறது ஒன்று வரும், எல்லாருக்குமே ராயல்ட்டி வரணும். நீங்கள் இதை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, வெறும்னா அதை இன்னொருத்தர் இப்போ ஹிட் ஆகுமா ஆகாதான் தெரிஞ்சுதான் அவங்களும் வாங்குறாங்க, நம்மளும் கொடுக்குறோம். ஒரு யூகம் இருக்கலாம், பட் சொல்ல முடியாது என்ன நடக்கும்னு. சப்போஸ் சாதாரணமாக போட்ட ஒரு பாட்டு பயங்கர ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து பணம் வருது, ஸோ அதை வந்து நம்ம கிரியேட்டரோட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு பேசிக் கர்ட்டசி. ரெண்டாவது, யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ, இப்போ சில சிங்கர்ஸ் வந்து தேவ கிரியேட்டிவ் மைண்டு, சில கம்போசர்ஸ்க்கு மேபி தேர் குட் ப்ரொடியூசர்ஸ், பட் அவங்களால டியூன்ஸ் ரொம்ப கிரேட்டாக பண்ண முடியாதுன்னா அப்போ அவங்க 2 பேர் தானே அதை தீர்மானிக்கணும். அது பாரு, நீ டியூன் வந்து எனக்கு கிளியராக சொல்ல, நான் இன்டர்பிரேட் பண்ண விடுறல, அப்போ எனக்கு இதில் வந்து ஒரு கிரியேட்டிவ் ராயல்ட்டி எனக்கு வேணும்னு அவங்க சொல்லணும். பட் ராஜா சாரோட கேஸில் அவர் எல்லாத்தையுமே தீர்மானிச்சிருவார், எங்கே என்ன அசையணும் அவர் மியூசிக்லன்னு அவருக்கு ஒரு ஐடியா இருக்குது. இட்ஸ் லைக் பிளேயிங் காட். அவருக்கு டவுட்டே கிடையாது. அதனால தான் காப்பிரைட்டுன்ற விஷயத்தில் அவரோட நியாயத்தை அவர் வைக்கிறாரு, விச் இஸ் ஃபேர் ஐ ஃபீல். இப்போ டவின்சி வந்து பெயிண்ட் பண்ணுறாரு ஒரு பெயிண்டிங், இப்போ வந்து வாங்கப்பா என் அசிஸ்டன்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேர் இருக்கீங்க, நீங்கள் எங்கே கொஞ்சம் வரைங்க, நான் கொஞ்சம் வரைகிறேன்னு சொன்னால் அப்போ காப்பிரைட் என்ன ஆகும்? ஷேர் ஆகும். ஆனால் ஒரே ஆள் தானே வரைஞ்சிருக்காரு அந்த மொத்த பெயிண்டிங்கையும். ஸோ அவரோட மியூசிக்கில் லிட்ரேச்சர் இருக்குது, மியூசிக்கல் லிட்ரேச்சர் அவர் கிரியேட் பண்ணது தான். அதை வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் டு அ டாட். இப்போ மியூசிஷியன்ஸ் வாசிக்கிறாங்கன்னா, இப்போ கிட்டாரிஸ்ட் இருக்காருன்னா அவர் சொல்கிற ஒவ்வொரு அசைவையும் அவர் அப்படியே அவர் எப்படி நினச்சாரோ அப்படி வாசிக்க முயற்சி பண்ணணும். அந்த கேஸில் எஸ் காப்பிரைட் சார். பட் காப்பிரைட்டுன்றது ஒழுங்குக்கு வரத்துக்கு ஒரு சிஸ்டம் வேணும். இப்போ நான் கம்போசர்னா யாரையாவது சும்மா ஒரு டியூனை இன்டர்பிரேட் பண்ண விட முடியாது. இப்போ சில பழைய பாட்டெல்லாம் ரீயூஸ் பண்றாங்கல்ல, நான் சொல்றது தொன்மையா கிராமத்துல பாடின பாட்டெல்லாம் லிரிக் மாத்தி போடுறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் யார்ட்டையும் காப்பிரைட்டே இல்லை. ஸோ இப்போதான் முதல்ல ஒரு காப்பிரைட் வரும், அது யார் முதல் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் போகும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் சும்மா ஒருத்தர் வந்து உங்க படத்துல நின்றுட்டு போனோம்னா கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க. நம்ம ஊர்ல கான்ட்ராக்ட் போட்டால் அவமரியாதையா பாக்குறாங்க. கான்ட்ராக்ட்ன்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் பேச்சு மீறி, ஏன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ என்னோட சின்ன இன்வால்மெண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்களா? நான் சின்ன ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், என்னோட சின்ன இன்வால்மெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, மேபி நீங்கள் பிஸியில் விட்டுடலாம். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் கான்ட்ராக்ட் போடுறது நல்லது. ஆனால் நீங்கள் வளர்கிற டைமில் கான்ட்ராக்ட்னு என்ன யாரும் கூப்பிடவும் மாட்டாங்க. ஏன்னா இதில் தொழிலுக்கு காசு கொடுக்குறவங்க இருக்காங்கல்ல, ப்ரொடியூசர்ஸ், அவங்களோடது மிகப்பெரிய தலைவலி. ஒவ்வொருத்தராக பிரச்சனைன்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க. பட் ஓரளவுக்கு ஆர்டிஸ்ட் ஹூ ஹவ் மேட் இட், அவங்க என்ன பண்ணலாம், ஓகே இது உனக்கு இது எனக்கு இது மாதிரி இருக்கணும் ராயல்ட்டிஸ் அப்படின்றதுக்கெல்லாம் ஆக்சுவலாக ராஜா சாரே நிறைய இது பண்ணியிருக்காரு, நல்ல விஷயங்கள். ஸோ அது முக்கியம்தான். ஹூஎவர் இஸ் என்டைட்டில் டு தேர் ஷேர் ஆஃப் இது. இப்போ அவர் என்ன கலராக ட்ரெஸ் போடவா கேட்குறாரு? அது அப்படி இல்லையே, இது ஒரு முன்னோடியாக இருக்கணும். இப்போ கம்போசர்ஸை பொதுவாகவே அவங்க ஸ்டுடியோ பின்னாடி பண்ணுற விஷயம்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. ஒரு சிங்கரை நீங்கள் ஸ்டேஜில் பார்த்தா அவங்க தான் எல்லாம் அந்த பாட்டு காரணம்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவங்களை இந்த பாட்டில் பொருத்தி அவங்களுக்கு பாட்டை சொல்லி கொடுத்து அதை திருத்தி இப்படி பாடாத அப்படி பாடுன்னு சொல்லி ஒரு கம்போசர் பண்ணுறான்னா அவங்கள மறந்துடுவாங்கல்ல. அதை யாரும் மறக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் அவர் அதை பண்ணுறாரு. அதில் சில சிக்கல்கள் இருக்கலாம், சில பின் முரண்கள் இருக்கலாம். அதை வந்து சட்ட ரீதியாக தெளிவுபடுத்திக்கணுமே தவிர இதில் எமோஷனல் ஆகிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. எனி ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு வந்து அந்த ரெக்கக்னிஷன், அந்த அக்னாலஜ்மெண்ட், அது வந்து அது அந்த கைத்தட்டல், அது எல்லாமே ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு கிராட்டிடியூட், அது ஒரு வேலிடேஷன் அந்த மாதிரி தான். கண்டிப்பா. ஸோ நீங்கள் வந்து பீங் அ வெரி ப்ரைவேட் பர்சன், நீங்கள் யாருன்னே வந்து எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறப்போ அந்த அக்னாலஜ்மெண்ட் அதுவும் வந்து கொஞ்சம் டிலேடாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் வந்து 10 வருஷம் ஆச்சு, இந்த ரெக்கக்னிஷன் வந்து எனக்கு வந்து முன்னாடியே கிடைச்சிருக்கணும், இல்லை இந்த இது வந்து எனக்கு முன்னாடியே எனக்கு வந்து நடந்திருக்கணும், அப்படி ஏதாவது ஒரு எதுவுமே இல்லை. என்னோட சாய்ஸ் தான். நான் தான் என் முகத்தை ரொம்ப நாளாக காட்டக்கூடாதுன்னு ஒரு மாதிரி கான்சியஸாக எனக்குன்னு சில அப்போ நம்ம கற்றுக்கிறது. ஏன்னா ஆர்டிஸ்ட்ஸ் ஆர் ஜென்ரலி நாட் வெரி பாலிஷ்ட் ப்ரெசன்டபிள் பீப்புள்.
நான் வந்து புக்கு படிப்பேன், எதையோ தேடிக்கிட்டு இருப்பேன், ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு யாராவது எதனா வாசிக்கிறாங்க எதுனா. நீங்கள் ஒரு மாதிரி மேட்னஸில் இருக்கும்போது யூ ஆர் நாட் ரெடி ஃபார் கேமராஸ். அதனால் அந்த டைமில் நான் அவாய்ட் பண்ண டைம் உண்டு. என்ன நிறைய கூப்பிடுவாங்க இன்டர்வியூஸ்க்கு, அதுக்கு வாங்க இதுக்கு வாங்கன்னா எனக்கு பேச கூட தெரியாது. நான் ஏதோ ஒரு மைண்டில் இருப்பேன். உங்களுக்கு பேச தெரியாதுன்னா கண்டிப்பாக வந்து இல்லை பேச தெரியாதுன்னா நான் ரொம்ப ரொம்ப இன்டென்ஸாக இருப்பேன். அப்போ கிரியேட்டிவ்லி ரொம்ப அதை கட்டுப்படுத்த தெரியாமல் இருந்தேன். கிரியேட்டிவ் ப்ராசஸையோ இதையோ இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும், ரெக்கக்னிஷனுக்காகவும் ஒர்க் பண்ணணும். நீங்க 4 பேர்கிட்ட போய் நான் தான் இந்த ஆளுன்னு சொன்னாங்கன்னா ஓ அப்படியான்னு சொல்லுவாங்க இல்லையா. வென் யூ வாண்ட் டு ஹைட் யூ ஹைட், தட்ஸ் ஓகே. பட் ஓகே இப்போ நம்ம தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கான நேரமும் வந்தாச்சு. இன்னொன்று, இட் இஸ் ஆல்சோ டேக்கிங் ஓனர்ஷிப் ஆஃப் யுவர், நம்ம ஒரு 10 வருஷம் இதை பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம இதை பற்றி பேசலாம். ஏன்னா ஒன்றுமே பண்ணாமல் பேசினா நல்லா இருக்காது இல்லையா. இப்போ தலைக்கோதும் பாட்டு பண்ணாதானே நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன்னு பேச முடியும். ஸோ எனக்கு என்ன, நானும் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, நான் பண்ணுற மாதிரியான மியூசிக் இருக்குல்ல, இப்போ நீங்கள் இன்னொரு 15 வருஷம் கழிச்சு கூட கேட்கலாம், ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நம்புறேன். நல்லா இருக்கு. இப்போ காதல் அரவுன்னு இன்னைக்கு நாங்க 15 வருஷம் கழிச்சு நான் சொல்றேன், இன்னைக்கு நல்லா இருக்குன்னு எனக்கும் தெரியும். 10 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ ஆல்ரெடி 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இல்ல ஸ்டில் நான் சொல்றேன், ஸ்டில் ஈவன் மோர் ஒரு 20-25 வருஷத்துக்கு மேல ஒரு விஷயம் நின்னாதான் அது வந்து ஒரு வெற்றியா நான் எடுத்துக்கிறேன். ஸோ அது நடக்கணும். அது நடக்கணும்னா எனக்கு அதே மாதிரி அதே நேரத்தில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியான மியூசிக் நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்டாக பண்ணுறதுக்கு. ஏன்னா ஐ வாண்ட் டு ஹேவ் அ ரியல் கான்வர்சேஷன் அண்ட் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் அதை பண்ணும்போது இட் டேக்ஸ் டைம். ஒரு 10 வருஷமாவது ஆயிடுது இவ்வளோ பாட்டு பண்ணுறதுக்கு. ஸோ அதனால அந்த கரெக்டான படம் அமையணும், அந்த கரெக்டான டைரக்டர். இன்னொன்று, நம்ம படம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஞாபகம் இருக்கிற படமாக இருக்கும். ஸோ ஸ்கிரிப்டை நல்லா சூஸ் பண்ணணும், அதனால டைரக்டருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும், மொத்தமாக எல்லாத்துக்குமே நல்லது நடக்கணும்னா அதுக்கு நிறைய வேலை இருக்குது பின்னாடி. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுலேயே டைம் சரியாக போச்சு. இப்போ இதுக்கு நடுவில் போயிட்டு நம்ம உட்காந்து சொல்லுங்க அப்புறம் உங்களுக்கு யார் மேலே க்ரஷ் அப்படின்னா நம்மளுக்கு அது சொல்கிற இடத்துல நம்ம இல்லை. அந்த மாதிரி கூட இல்லை. இப்போ இதை நீங்கள் பர்சனலாக எங்கேயும் எடுத்துக்க மாட்டீங்களா? சும்மா நான் ஒரு கம்பேரிசன் அப்படி கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து 2014 ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அனிருத் அவர்கள் வந்து 2012 ஸ்டார்ட் பண்ணுறாரு, கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் கேப்ல. பட் நான் இது கம்பேரிசனுக்கு இல்லை, பட் they have everybody has their own journey. பட் சில நேரங்களில் வந்து எங்கேயோ சம்வேர் நம்ம எங்கேயோ நம்ம கரெக்டான பாத்தில் தான் போகிறோமா, இந்த ரைட் பாத் நம்ம கரெக்டாக தான் நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆவி புட்டிங் அவுட் அஸ் ப்ராப்பர்லி அப்படிங்கிற டவுட்ஸ் வருமா? இல்லைனா நான் கேட்ட மாதிரி அந்த எனக்கு கரெக்டான ரெக்கக்னிஷன் கிடைக்கலையோ அப்படின்ற வருத்தங்கள் கடந்து வந்திருக்கீங்களா? ரெகக்னிஷன் கிடைக்கல சிலதுக்குன்றது உண்மை, சிலதுக்கு நல்லாவே கிடைச்சிருக்குன்றதும் உண்மையாச்சே. அப்ப கிடைச்ச ரெகக்னிஷனும் தப்புன்னு சொல்லணும்ல. ரெண்டுமே ரெண்டுமே நம்ம கையில இல்லைன்னு சொல்றேன். சோ இந்த கம்பேரிசன் வந்து நான் கேக்குற மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாருன்னா கேட்டிருக்காங்களா, இல்ல அது நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி நான் எக்ஸாம்பிள் பல நேம்ஸ் கூட ஒரு உண்மையை சொல்றேன் உங்களுக்கு. நம்மளை விட இதை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம் யூஸ்வலா. ஓகே, ஆமா, அவங்க தான் இதை ரொம்ப பெரிய விஷயமா நினைப்பாங்க. நான் வந்து 6 வயசுல இருந்து கச்சேரி பாடிட்டு இருந்தேன். கச்சேரி தட் இஸ் 6 வயசுல கத்துக்க ஆரம்பிக்கல, பாடுறேன். ரொம்ப வருஷமா என் குரலோட போராடுறேன். அதை ஸ்மார்ட்டா எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிறதுக்கு ஒரு டைம் ஆச்சு. ஒரு டைம்ல எனக்கு வேணுங்கிற மாதிரி வாய்ஸ் இன்னும் அமைச்சிக்க முடியல. சோ அதனால எங்களுக்குலாம் உங்க குரல் ரொம்ப அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இன்னும் பெட்டரா இருக்கலாம்னு யோசிக்கிற இடத்துல நான் சொல்றேன். ஓகே, சோ இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது வேற, மியூசிக்கு கான்ட்ரிபியூட் பண்றது வேற. இப்ப எனக்கு அவரோட இசை ரொம்ப பிடிக்கும், நானே அவருக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். I think there is certainly surely even I reflect with எனக்கு அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு காரசாரமான ரொம்ப வைப்ரண்டான அவுட்வர்டான ஒரு கைண்ட் ஆஃப் எஸ்தட்டிக் ஐ ஆல்சோ என்ஜாய், நோ ப்ராப்ளம். என்னுடைய பாதையை நானே தீர்மானிக்கிற ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன். there is another way to talk also. let's say you are in a room, hey bro அப்படின்னு எப்போ பாரு கத்திக்கிட்டே இருக்க தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய இது. காமா ஒருத்தரை நிஜமாவே மரியாதையாக க்ரீட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பண்ணாமல் எதில் சென்ஸ் இருக்கோ அதை மட்டும் பேசலான்றது என்னுடைய புரிதல். ஸோ தெர் ஆர் ஆல் பாயில்ஸ் டவுன் டு பர்சனாலிட்டிஸ். சில பேர் சீக்கிரமாக டேக் ஆஃப் ஆவாங்க, எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக போகும். அதில் அவங்களுக்கு நிறைய சிக்கலும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும், அதுவும் தெரியாது. இப்போ யூ மே திங்க் ஹீஸ் ஆல்வேஸ் ஸ்மைலிங், ஜம்பிங் ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஆல் தட். பட் அதில் நிறைய கஷ்டம் இருக்குது. அதில் தனக்குன்னு வேணுங்கிறத பண்ண முடியாமல் இருக்கலாம். ஏன்னா there is a lot riding on you, you have a lot to answer for. அதில் அவர் ரொம்ப நாளாக பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதை விட அதை சரியாக யாருமே பண்ண முடியாது. அண்ட் அவ்வளோ சின்ன வயசில் அவ்வளோ விஷயத்த, ஏன்னா அவ்வளோ கிரிட்டிசிசமும் இருந்ததுல்ல. இப்போ நம்மளுக்கெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க முதல்ல ஆரம்பித்த டைமில். பட் அவரை வந்து சும்மா அவர் அனிருத்துங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே
the people have bashed him a lot also, which I think is wrong. ஸோ அதுக்கான பதில் தானே அப்புறம் வந்தது. ஸோ எல்லாரும் வந்து அவங்க சுச்சுவேஷன்லேருந்து ஒரு மீண்டு வந்து இதில் காம்படிஷன்லாம் இல்லை உண்மையிலே சொல்ல. ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட தாட் ப்ராசஸ். எல்லாருமே parallel. இப்போ அவர் தலகோதும் பாட்டு பண்ணல சரியா, நான் அவர் பண்ற மாதிரி பாட்டு பண்றது இல்லை. we are both going in our route and I think we are both contributing wherever we need to contribute. அனிருத்தோட பாடல்கள் தேவை வாழ்க்கைக்கு, ஷான் ரோல்டனோட பாட்டு தேவையான, ஓகே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க, வெயிட் பண்றேன். ஏன்னா வாழ்க்கைன்றது உங்களுக்கு தேவைப்படும்ல எப்பயாவது. யூ ஒன்ட் பி 18 ஆல்வேஸ், வயசாகும்ல எல்லாருக்கும். ஸோ ஐ வில் வெயிட். என்னோட பாடல்கள் எப்பயுமே இருக்கு உங்க கூட. எப்போ நீங்க பேசணுமோ, எந்த பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல பேசணுமோ அதுக்கு நான் பண்ணி வச்சிருக்கேன். இதை எப்படி சொல்றேன்னா, நான் வந்து என்னோட ப்ரொஃபஷனில் ஃபாஸ்ட்டாக போகிறத விட என் வாழ்க்கையில் நிறைய ஃபாஸ்ட்டாக போயிருக்கேன். ஸோ ஐ ஹாவ் அ லைஃப் பிஹைண்ட் மீ. ஐ ஹவ் சீன் பீப்புள் யூ வில் நெவர் மீட் இன் யுவர் லைஃப். ஐ நோ அ பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் வேர் யூ வில் நெவர் கோ. நிறைய விதமான பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ அப்போ நான் கேட்குறேன், இப்போ என்னடா மியூசிக்கு அப்படின்னு. இப்போ வந்து ஒரு வயலண்டான ஒருத்தர் வந்து என்ன மியூசிக் கேட்குறான்னு நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, நான் மீட் பண்ண ஒருத்தரை இஸ் லிசனிங் டு த சாஃப்டஸ்ட் சாங்ஸ் அண்ட் ஐ எம் திங்கிங், வயலண்ட்டாக இருக்கிறவங்க என்ன இதுதானே கேட்பேன். வயலன்ஸ்னால் நான் சொல்கிறது பாட்டு கேட்டு வயலண்ட்டாகி மற்றவங்களை அட்டாக் பண்ணுறவங்க இருக்காங்களா, அப்படி சொல்லலை. சில தப்பான சுச்சுவேஷனில் வேற வழி இல்லாமல் வயலண்ட்டாக சுச்சுவேஷனால் மாறினவங்களுக்கு சென்சிட்டிவிட்டி, வல்னரபிலிட்டி, கம்ஃபர்ட் இதுதான் தேவைப்படுது. ஸோ இப்போ நான் அவங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறேன். வயலன்ஸ் கூல் நினைக்கிறவங்க, இப்போ நான் வயலன்ஸ் ஒருத்தர் கூல் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, it should never be a cool thing. Violence is an ugly thing. It's not good. ரோட்ல ஆக்சிடென்ட் அதை பார்த்துருக்கீங்களா? நின்று பாருங்க. அப்படின்னா வயலன்ஸ் பிடிக்கும்னா போய் பாருங்க. அப்போ யூ பி ஸ்ட்ராங் அண்ட் தென் சே வயலன்ஸ் இஸ் கூல்னா நான் ஒத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் சும்மா பேசுறதுக்கு நல்லா இருக்கும், விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம ஒரு சமூகமாக எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரோட லைஃப் அரேஞ்ச்மெண்ட்டுக்காகவும் ஒர்க் பண்ணி எல்லாரும் மேலே வரணும் அப்படின்னா இது இல்லை வழி. ஸோ அதனால் என்னோட வழியை நான் சூஸ் பண்ணியாச்சு. எல்லா வழிக்கும் ரீபர்கஷன் இருக்கு இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோமோ அது திரும்ப வரும் அப்படின்றது தவிர்க்க முடியாது, எல்லாருக்கும் அது நடக்கும். ஸோ அவங்கவுங்கள கேள்வி கேட்டுக்கிட்டு நம்ம இதை எந்த காஸ்ட்டில் பண்ணுறோங்கிறது மட்டும், ஏன்னா எல்லாருக்கும் டேலண்ட் ஆண்டவன் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கான்ல, அதே அறிவு தானே எல்லாருக்கும் கொடுத்துருக்கான். சாய்ஸில் தான் நம்ம வேறுபடுறோம், அவ்வளோதான். இப்போ நானும் இந்த மாதிரி படங்கள் பண்ணலாம், ஐ டோன்ட் மைண்ட் ஆக்சுவலாக. பட் ஆடியன்ஸ்க்கே தெரியும் என்னோட சாய்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சாய்ஸ்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியும், என்னோட ஹார்ட் எங்கே இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். இப்போ அதே விஷயத்த லெட்ஸ் சே, இப்போ வார், வயலன்ஸ் இதெல்லாம் எப்பயுமே ஹியூமனிட்டியில் இருந்திருக்குல்ல, இதெல்லாம் தவிர்க்க முடியாது தானே. ஆனால் இப்போ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா அது பொறுப்போடு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ எல்லா படமும் வயலண்ட்டாக இருக்குது. இப்போ மாரி செல்வராஜ் அவரும் படம் எடுக்கிறாரு, வெற்றிமாறன் சாரும் படம் எடுக்கிறாரு. எங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை அவங்களை காம்படிஷனாக பார்க்குறீங்களா? வெற்றிமாறன் சாரும் சங்கரும் காம்படிட்டர்ஸா? தேர் போத் கிரேட் இன் தேர் ஓன் வேஸ். நோ, எப்படி வெற்றிமாறன் சார் மட்டும் அப்படி பண்ணுறாரு? அவர் இன்னைக்கு இருக்கிறதுலே டாப் ஸ்டார்ஸ் வச்சு யாரை வச்சுமே படம் பண்ணலையே இது வரைக்கும். ஆனால் வெற்றிமாறன்ற அந்த 2 வார்த்தையை சொன்னால் எல்லாருமே அப்படியே எழுந்து உட்காந்துக்கிறாங்களே. எப்படி? தனி மனித ஆற்றல், அதுதான் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அவர் தன்னோட சொந்த காலில் நின்று தான் ஒன்று பிலீவ் பண்ணுறாரு, அது சின்னதோ பெருசோ அவர் காலில் இல்லை, அதை மேக்ஸிமம் எஃபர்ட் போடுறாரு. Don't you think there is something very inspiring about that? நான் அந்த மாதிரி கிரியேட்டர்ஸை ஒரு மியூசிக் கம்போசராக நான் பார்க்கும்போது I find that inspiring. I'd love to do something like that. Okay. I think இன்செக்யூர்டா இல்லாம இருக்கிறது வந்து எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஐ திங்க் we all tend to get insecure at a point in timeல. அதை தள்ளி விடுறதுக்கு என்ன, இன்செக்யூரிட்டி வந்து அதில் ஒன்றும் ஷேம் கிடையாது. இன்செக்யூரிட்டி ஒரு ஹியூமன் கண்டிஷன் தான். Insecurity should not lead to fear and fear should not lead to some stupid decisions. அவ்வளவுதான். சேனலைஸ் பண்றது. இன்செக்யூரா இருக்கிறது ஓகே. ஆனா இப்போ இன்செக்யூரிட்டி எங்கேருந்து தெரியுமா வருது? வேற யாரோ ஒருத்தர் ஒன்று பண்றாங்க, இப்போ நான் அதை பண்ணலையே அப்படின்னா நீங்க உங்களையும் உங்களுக்கு நீங்க எதுக்காக இங்க வந்தீங்களோ, என்ன பண்ண வந்தீங்களோ அதை பண்ணிட்டு இருக்கலாம்ல. எல்லாமே மாறும் சரியா. நான் திரும்ப சொல்றேன், ஒரு டைம்ல வந்து ரஹ்மான் சார் வாஸ் கிரிட்டிசைஸ்ட் ஃபார் கருத்தமான்ற ஆல்பம், பிலீவ் இட் ஆர் நாட். யாரு? இதே பண்டிதர்கள் தான் சொன்னாங்க அப்படி. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் மாற்றி பேசுகிறாங்கல்ல. அதனால் உங்களால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் அதை டு கம் இன் டேர்ம்ஸ் வித் இட் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் அந்த மாதிரி வர விஷயம் உங்களோட ரொம்ப நாள் பயணிக்கும். இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு விஷயம் ஒன்று டக்குன்னு புரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், ஒரு விஷயம் உடனே புரியல, கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதுக்கு புரியறதுக்கு அப்படின்னா எது பெட்டர்? எதில் உங்கள் அறிவாற்றல் இன்னும் பெட்டராக வேலை செய்யும்?
கொஞ்சம் டைம் இப்போ கொடுக்குறது. வாங்கார் வாய்னு ஒரு டைரக்டர் இருக்காரு. அவர் படத்துலலாம் டைலாக் கம்மி, பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவருடைய படங்கள்லாம். அதில் ஆடியன்ஸ்க்கு நிறைய வேலை இருக்குது, அவங்கள நிறைய யோசிக்க வைப்பார். இப்போ நல்லது தானே, நிறைய யோசிச்சா மூளைக்கு நல்லது தானேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு மெடிடேட்டிவாக இன்ட்ராக்டிவாக தான் ஆர்ட் இருக்கணும். நான் சொல்லுவேன் நீ கேளுன்ற மாதிரி இருந்தா அது எந்த மாதிரி டெமோக்ரஸி ஃபார் ஆடியன்ஸ்? கரெக்ட். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஓகே, பிஃபோர் தட் உங்களோட இன்செக்யூரிட்டிஸ்லாம் என்னது? எனக்கு வந்து முதல் இன்செக்யூரிட்டி வந்து குரல். இன்னொரு நல்ல குரல் அமைஞ்சிருக்கலாமோ? இப்படி சொல்றீங்க, நீங்க நம்ப மாட்டீங்க சொன்னா. இவனை கேளுங்க, அவரோட குரல் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன தயவு செய்து அதுதான் அததான் நான் வந்து ஒரு பெரிய கிரேஸா பாக்குறேன். லைக் நான் வந்து ரொம்ப ஷுவரா இல்லாத ஒரு விஷயம் எல்லாருக்கும் பிடிக்குதுன்றது எனக்கு ஷாக்கா இருந்தது முதல்ல. ஐயோ இது நல்லா இருக்கா அப்படின்னு தோணுச்சு முதல்ல. ஏன்னா நான் எப்பயுமே பாடணும்னா நான் சின்ன வயசுலேருந்து பாட்டுன்றது எனக்கு புதுசு கிடையாது. நான் சொல்கிறேன், நான் 6 வயசுலேருந்து கச்சேரி பாடுறேன். பட் என்ன இருந்தாலும் உங்கள் வில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம், உங்கள் மைண்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், ஆனால் உடம்பு கோஆப்ரேட் பண்ணணும்ல. நீட் அ குட் பாடி டு இன்னும் அந்த இன்டெகிரிட்டி தேவை. அது மட்டும் இல்லையோன்னு கொஞ்சம் இருந்தது. பட் இப்போ ஐ ஃபவுண்ட் அ வே டு பி ஓகே அபவுட் தட். மேக் பீஸ் வித் யுவர் வாய்ஸ். நோ, பிகாஸ் there is an audience who hear me, who accepted எனக்கு பிடிக்காத ஒரு குரலை அவங்க பிடிக்கும்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அட்லீஸ்ட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவது ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நான் அவங்களுக்காக தான் பாடுறேன். நான் ஷோலெல்லாம் பாடினா கூட ஐ மேக் ஷூர் ஐ கிவ் மை பெஸ்ட் பிகாஸ் பீப்புள் ஆர் தேர். ஐ வாண்ட் டு மேக் தம் ஹாப்பி. ஸோ அது ஒரு இன்செக்யூரிட்டி. என்னோட இன்னொரு இன்செக்யூரிட்டி என்னன்னா, நான் வந்து பேசிக்கலி கொஞ்சம் ஐ ஹாவ் மெனி இன்ட்ரெஸ்ட்ஸ். ஸோ என்னால் ஒரு விஷயத்தில் வந்து போனால் அதுக்குள்ளேயே போயிட்டு இருப்பேன். இன்னொரு விஷயத்துக்கு இது பண்ணால் நான் இன்னொன்று பண்ணுறேனே மறந்து போயிடுவேன். ஸோ சம்டைம்ஸ் தட் மேக்ஸ் மீ இன்செக்யூர் தட் ஐம் நாட் வெரி லாயல் டு ஜஸ்ட் ஒன் திங். ஓகே. இப்போ ராஜா சார்கிட்ட போய் கேட்டிங்கன்னா இசை தான் எல்லாம் அப்படின்னு அவரால் தைரியமாக சொல்ல முடியும். எனக்கு மியூசிக் மாதிரி நிறைய பேஷன்ஸ் இருக்கு. லைக் புக் படிக்கிறதுனா, புக்குன்னா ஒரு வாரம் எனக்கு ஒரு பயங்கரமான புக் கிடச்சதுன்னா நான் 2 நாள் எதுவுமே பண்ணாமல் அதுலேயே உட்காந்துருப்பேன். என்னை யாராவது வந்து எழுப்பணும், சாப்பிடு குழி அந்த மாதிரி சொல்லணும்னா அந்த புக்லேயே இருப்பேன். அப்படி அந்த மாதிரி ஐ ஹேவ் சம் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டேன். பட் ஐ ஹேட் திஸ், எனக்கு ஐ ஹேவ் த ப்ராப்ளம் ஆஃப் என்ன ஒன்று எக்ஸைட் பண்ணிச்சுன்னா எனக்கு அது என்ன பண்ண போகுதுன்னு கவலை கூட படாமல் பின்னாடி போயிட்டே இருப்பேன் அப்படியே. ஓகே. இப்போ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். 30 வயசு ஆனதுலேருந்து கொஞ்சம் யோசிக்கிறேன். சிலதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது அதெல்லாம் பண்ணுறேன். அதே மாதிரி அஃப்கோர்ஸ் ஒரு டைமில் எனக்கு ஐ ஃபெல்ட் தட் ஐ வாஸ் சோஷியலி லிட்டில் எக்ஸென்ட்ரிக் அப்படின்னு ஐவ் ஹர்ட் ஃப்ரம் பீப்புள். ஸோ ஐ ஒர்க்ட் ஆன் தட் ரீசென்ட்லி. ஓகே. ஃபீல்ஸ் குட். அது வந்து ஏதோ தப்பு திருத்திக்கணுன்ற மாதிரி இல்லை. ஒரு எங்கெங்கேயோ போகும் மைண்டு. எனக்கு யூஸ்வலாகவே நான் பேசுகிறதோட மைண்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக யோசிக்கும் முன்னாடி. ஸோ அதை திருத்திக்கிட்டேன். கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் பேசணும். அந்த மாதிரி இருக்குது. நிறைய சொல்லிக்கிட்டே போவேன். பட் இதெல்லாம் கொஞ்சம் ஓகே. ஸோ கம்மிங் பேக், நீங்கள் சொன்னீங்க யோசிக்க வைக்கிறது தான் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆர்ட் வந்து ஆடியன்ஸ் வந்து பெரும்பாலுமான ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன்ல. ஒரு படம் பார்க்குறது, ஒரு பாட்டு கேட்குறது வந்து இட் இஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். ஸோ எனக்கு வந்து அது நான் ஒரு 5 நிமிஷம் ஒரு பாட்டு கேட்குறேன்னா ஓகே, அது எனக்கு என்ன ஃபீலிங் கொடுக்கும்? யோசிக்க வைக்கிறது மட்டும் ஆர்ட்னு நான் சொல்லவே இல்லை சொல்கிறேன். அது யோசிக்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு லாஸ்ட் பாயிண்டாக தான் வந்து எடுத்துக்க முடியுதோன்னு எனக்கு தோணுது. இல்லையா? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இப்போ எல்லாரும் ஆரம்பிக்கும் போது லைஃப்பில் எப்படி இருப்பாங்களோ அப்படி முடிவு வரைக்கும் இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, பொதுவாக யாரும் மரம் வளர்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லப்பா மரம் வளர்க்கலன்னு என்ன யாராவது வளர்த்துப்பாங்க அப்படின்னு விட முடியாதுல்ல. அந்த மாதிரி ஆர்ட்டில் ஒரு லேயர் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்குது. எல்லா ஆர்ட்டுக்குமே ஹியூமன் மோட்டிவேஷன், ஆன்சர்ஸ் டு த பிகர் கொஷின்ஸ், இந்த மாதிரி சில மோட்டிவேஷன் இருக்குது. இன்றைக்கி எந்த ஆர்ட்டை வச்சு நீங்கள் உங்கள் ஆர்ட்டை ஜட்ஜ் பண்ணுறாங்க? வேற எவனோ ஒருத்தன் ஒன்றும் இல்லை. இப்போ போட்டின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களா, இப்போ போட்டியை நல்ல மாதிரி பேசுவான். இப்போ அவர் இது பண்ணாரு, இவர் அது பண்ணிட்டாருன்னு எப்படி சொல்கிறீங்க? முன்னாடி எவனோ ஒருத்தன் அப்படி ஒரு ஆர்ட் பண்ணியிருந்தான்னு நம்ம அதை தாண்ட முடியுமா? அதோட நம்ம கம்மியான வாட் யூ மெஷர் அப் அகெயின்ஸ்ட்? ஏன்னா இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி பாட்டு பண்ண முடியும்னா அப்போ ஏன் அந்த ஒருத்தர் மட்டும்தான் ஸ்பெஷல்? ஸோ நீங்கள் அவ்வளோ வாட்டர் டவுன் பண்ணிட்டீங்கன்னா ஆர்ட் ஒரு காமன் திங்காக மாறினா அதோடைய இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன் போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய சமுதாயங்கள்ல என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு இந்த மாதிரி இதெல்லாம் கடந்து வந்தவங்க தான் அவங்க. 70s விட நீங்கள் என்ன புது கல்ச்சர் பார்க்க போகிறீங்க? 70s தான் மோஸ்ட். அந்த ஹிப்பி கல்ச்சரில் கிடச்சது தான் நம்மளுக்கு எல்லாமே. ஆனால் ஒரு மைண்ட்லெஸ் பாயிண்ட்லெஸ் ரிபெலியன் இஸ் நாட் கோயிங் டு லீட் எனிவேர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆர்ட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததும் மாறும் அப்படின்னு சொல்றீங்க? கண்டிப்பாக மாறணும். ஓகே. ஏன்னா நீங்கள் எது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்களோ நேச்சர் அதை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு வழியை ஸ்டார்ட் பண்ணிவிடும். அன்றைக்கி
எதை ஒருத்தர் மேலே திணிக்கிறீங்களோ அந்த திணிப்பே ஒரு பிரச்சனையாக மாறும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நான் ஹிஸ்ட்ரி நிறைய படித்ததுனால சொல்கிறேன். இதெல்லாம் திரும்ப திரும்ப நடக்கிறது தான். ஏதோ இன்னைக்கு நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணுறீங்க இந்த டைமை, நீங்கள் 1000 வருஷம் முன்னாடி போனால் இதே ஏஸ்தட்டிக்ஸ் மாறுமே தவிர உண்மை பெருசாக மாறி இருக்காது. நீங்கள் யோசிக்காத ஒரு வரியை எழுதுறவன் தான் கவிஞன். இது நான் கூட யோசிச்சது இல்லையே அப்படின்னு, ஆர் நான் இதை எவ்வளவோ வாட்டி யோசிச்சிருக்கேன், நான் இதை வார்த்தையா போட தெரியல. நீங்க கடைசியில அதான் தேட போறீங்க. எனிவே கரெக்ட் ட்ரூ. ஏன்னா லைக் ஐ செட், யூ won't be 18 forever, right? ஸோ உங்களுக்கு யோசிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வரும் லைஃப்பில். ஓகே, இப்போ கஷ்டப்படுறீங்க, இப்போ ஏதோ இருக்கிற டைமில் ஏதோப்பா ஒரு பாட்டு வந்தா புது பாட்டா, ஓகே அது போட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்டு போகலாம். ஆனால் நீங்கள் ஒரு சௌகரியத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா என்னடா லைஃப் இது அப்படின்னு சொன்னால் அப்போ வரும் ஆர்ட். அப்போ அதை வெயிட் பண்ணிட்டு ஏன்னா பழசுக்கு நிறைய டைம் இருக்குது, அதனால் அது வெயிட் பண்ணும். புதுசுக்கு டைம் கிடையாது, அதனால அது இப்போவே இயங்கணும் இல்லையா? ஸோ அதனால புதுசு வந்துட்டு போகும். சரி, பழசு எப்பவுமே இருக்கும். நான் சொல்றது ஒரு டைம்லெஸ்ஸான விஷயம், நத்திங் பர்டிகுலர். ஓகே, இப்போ டக்குன்னு குயிக்கா உங்களுக்கு ஒரு எப்பவுமே வந்து ராஜா சார் பாட்டு உங்களுக்கு ஒரு எல்லா மூடுக்கும் வந்து நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு பாட்டு பாட முடியுமா டக்குன்னு? ஐயோ, நிறைய பாட்டு இருக்கு அந்த மாதிரி. இப்போ எனக்கு வந்து உறவுகள் தொடர்க்கதே ஐ கேன் ரெசனேட் when I'm happy and sad. ரெண்டு இடத்துக்குமே எனக்கு வந்து அது எனக்கு வந்து ரெசனேட்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு பாட்டு ஃபார் ஆல் டைம்ஸ் அப்படின்னா இளையநிலா தான். இளையநிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளையநிலா பொழிகிறதே. இந்த பாட்டு கேட்டு சோகமாயிடுவீங்களா? சோகமாக மாட்டேன், பயங்கர ஹாப்பியான பாட்டு இது. ஆமா, அப்போ சோகமா இருக்கும்போது கேக்குறீங்களா? சோகமா இருக்கும்போது எல்லா டைமுமே நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா, என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சோகமா இருக்கு. எல்லா மூடுக்கும் சேர்த்து இந்த ஒரு பாட்டு கேட்டா என்னால ரெண்டு எக்ஸ்ட்ரீமே ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு. காட்டு வழி கால்நடையா போற தம்பி, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ரெண்டுக்குமே நீங்க வந்து எல்லாத்துக்குமே எல்லா சிச்சுவேஷன் சில அது இளையராஜா சாரோட பியூட்டி என்னன்னா, ப்ளஷரும் இருக்காது பெயினும் இருக்காது. அதெல்லாம் கடந்த ஒரு ஸ்டேட்ல சில பாட்டுலாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என் கானம் இன்று அரங்கேறும் என் சோகம் இன்று வெளியேறும், இப்படி ஒரு பாட்டு இருக்கு. அதை கேட்டிங்கன்னா நீங்கள் சோகமாகவும் இருக்க மாட்டீங்க, சந்தோஷமா. ஐ திங்க் இந்த அப்சஷன் வித் சோகம் சந்தோஷம் தான் மாடர்ன் மியூசிக்கோட ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ரெண்டுமாவுமே இருக்க தேவையில்ல. மியூசிக் கேன் ஜஸ்ட் பி இட்ஸ் ஓன் திங். இப்போ இந்த பாட்டுலாம் கேட்டால் நீங்கள் எங்கேயோ மேகத்தில் எங்கேயோ அப்படியே ஸ்பேஸ்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்பேஸ்ட் அவுட்டாக இருந்தால் சோகமா சந்தோஷமா சொல்லுங்க, சொல்ல தெரியல, அவ்வளோதான். சில உணர்ச்சிகளுக்கெல்லாம் மினிமம் வார்த்தை கண்டுபிடிக்கல, நல்லா விட்டுருவோம் அதை அப்படியே. ஓகே, கமிங் பேக் டு உங்களுடைய காம்போசிஷன், ஹவு டஸ் இட் லுக் லைக்? எப்படி எங்கிருந்து உங்களுக்கு பாட்டு வருது, எப்படி வருதுன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் திங் இஸ் நான் கேட்ட ஆர்டிஸ்ட்ஸ். சினிமாவில் சொல்லணும்னா எம்எஸ்வி சார், கேவி மகாதேவன், ஜி ராமநாதன், எல்லார் மியூசிக்கும் கேட்டிருக்கேன். ரஹ்மான் சார், இன்னைக்கு இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாரும் கேட்குறேன், நோட் பண்ணுறேன். அதில் எனக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் கவனித்து பார்ப்பேன். ஸோ எனக்குள்ளே இருக்கிற ரசிகன் முதல்ல அலைவாக இருக்கணும். ஸோ வெறும் கம்போசராக மட்டும் இருந்தேன்னா நான் ஒரு சர்வாதிகாரி ஆகிடுவேன்ல. மியூசிக் இப்படி தான் இருக்கணும், இப்போ நான் ஒன்று பண்ணி அது ஒர்க் ஆகிடுச்சுன்னா அதை நானே உடைக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு சில இது வரும். கண்டிப்பாக இலக்கணம்னு உங்களுக்கு இருந்தால் அது வரும். பட் அட் த சேம் டைம் ஐ எம் அஷ்யூர்ட் ஆஃப் சம் திங்ஸ். இப்போ இது எனக்கு மட்டும்தான்டா வரும், இதை மட்டும்தான் நான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் நான் ஐ ஹவ் ஃபவுண்ட் அவுட் இன் மை ப்ராசஸ். ஸோ இப்போ அதை இன்னும் பெட்டராக பண்ண கற்றுக்கிறேன். ஜேபிஎம் பொறுத்த வரைக்கும் அப்போ என்ன ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நீங்கள் வெரி லைக் இன்டு டூ இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து கிடைச்ச இன்ஸ்பிரேஷன்? ஆமாம், என்ன ஜெய்பீம் அந்த மாதிரி படம். ஜெய்பீம் வந்து நம்மளை பறைசாற்றுக்கிறதுக்காக மட்டுமே பண்ணக்கூடிய படம் கிடையாது. ஜெய்பீம் வந்து ஒரு பொறுப்பு எனக்கு. ஞானவேல் சார் கொடுத்த ஒரு பொறுப்பு. ஏன்னா ஜெய்பீம்னு டைட்டில் வச்சாலே அந்த பொறுப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். பெரிய பொறுப்பு அது. ஒரு ரொம்ப வருஷமாக அநீதி நடந்து நம்ம பார்க்காத, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத அநியாயங்கள் எவ்வளோ நடந்திருக்கலாம். ஸோ அதற்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கணும், ஒரு முன்னோடியாக இந்த முன்னுதாரணமாக படம் இருக்கணும். அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோன்னா அங்கே போயிட்டு நான் சீப்பாக போயிட்டு ஏதாவது ஒரு பாட்டெலாம் போட முடியாது. இந்த படத்தோட ஒட்டணும், அந்த கேரக்டர்ஸோடைய அவங்களுக்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் அதை பிரதிபலிக்கணும். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்கான ப்ராஜெக்ட் அது. தலகுதும் பாட்டு வந்து எனக்கு ஒன் ஆஃப் மை
பிறந்ததுக்காக கண்டிப்பாக பண்ண ஒன் ஆஃப் த திங்ஸ்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அந்த வார்த்தையாக இருக்கணும், ராஜமுருகன் சாரோட லிரிக்ஸ். இதை விட நீலவண்ண கூரை இல்லாத நிலம் இங்கே எது, அந்த ஒரு லைனில் நம்ம ஈக்குவாலிட்டி பேச முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு படைப்பு அது ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் அஃப்கோர்ஸ் ஞானவேல் சார், டிஜே ஞானவேல் சாரோட இன்வால்மெண்ட். அவர் ஒரு ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். நான் நிறைய பேரை பற்றி இதை சொல்ல மாட்டேன், உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனிதர். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் நினைக்க மாட்டாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க மட்டும் செய்வாங்க, அதுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அதுக்காக ஏதாவது செய்வார் அந்த மனுஷன். அந்த மாதிரி இது மறுபடியும் பிடிச்சிட்டிங்க அந்த லவ் மாதிரி ஒரு விஷயம் அழகா. ஆமாம் என்ன. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசும்போது சார் இந்த லைன் எப்படி இருக்கு அப்படின்லாம் பேச முடியாது, புரியுதா? கான்வர்சேஷனே அவ்வளோ ஸ்டூப்பிடாக இருக்க முடியாது. என்ன சொன்னார் சார்? தலக்கோதும் கேட்டுட்டு நம்ம டெவலப் பண்ணி பார்ப்போம்னு சொன்னார். அவர் பொதுவாக எதுவும் சொல்ல மாட்டார் ஆக்சுவலாக. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரணமும் நீங்கள் பண்ணுங்கன்னு அதை சொன்னார். அப்புறம் நான் சரணம்லாம் பண்ணிட்டு டியூனாக பாடி காமிச்ச போது டியூனாக ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு புரியல, நம்ம லிரிக்காக எழுதி பார்ப்போம்னு சொல்லிட்டு ராஜமுருகன் சாரோட உட்காந்து இது பண்ணோம். அப்புறம் ஒரு 4 வாட்டி பாட கடைசியாக தான் சொல்லுவார் அவர். ரொம்ப அவருக்கு 2 பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு, பொல்லாத உலகத்தில் தான் அவரோட ஃபேவரட். ஏன்னா அவரும் ஒரு நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கிறாரு, வாழ்க்கையை கொஞ்சம் நெருக்கமாக பார்த்துருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு அதோடைய அந்த பாட்டு எங்கேருந்து வருது, எந்த பெயின்லேருந்து வருதுன்னு அவரால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் தலக்கோதும். தலக்கோதுமில் கிடைக்கிற ஆறுதல் சும்மா ஒரு காற்று யாரை வேணால் அடிக்கும்ல. இஃப் யூ விஷ், தண்ணி எங்கே வேணால் தானே போகுது, காவா வெட்டினா உங்ககிட்டயும் வரும். இப்போ தண்ணி உங்களுக்கு பிடிச்சி வருதா, இல்லை உங்களை பிடிக்காம வருதா, பட் வருது இல்லை. அந்த மாதிரி தான் அன்பு, அந்த மாதிரி விஷயமா இருக்கணும் அப்படின்றத பேசுகிற படம்ங்கிறதுனால அது எனக்கு நிறைய கற்றுக் கொடுச்சு அந்த படம். நான் அதுக்கு முன்னாடி பண்ண மியூசிக்கும் நீங்கள் அதுலேருந்து பாருங்கள், அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்பெஷலி நம்ம ஷோஸ்லலாம் பார்க்கும்போது ஜனங்க அதை ரியாக்ட் பண்ணும்போது எல்லாரும் தன்னை மறந்து ஒரு கண்ணீர் விடும்போது, அழறதுன்றது வீக்னஸ் கிடையாது, அழறது தான் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி பாட்டு ஆக்சுவலாக பிரதீப் என்ன பண்ணாலும் நல்லாயிருக்கும். பிரதீப் ஆனால் இந்த மாதிரி பாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் எப்பயுமே. ஆக்சுவலாக கோடியருவி பாட்டு ஒரு பெரிய ரீச் ஆச்சு ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக அது வரைக்கும் பிரதீப்பை தெரியும், லைக் நம்ம அது வரைக்கும் பண்ண படங்கள்லாம் அவர் பாடியிருக்காரு. பட் அந்த பாட்டு அவரை பயங்கரமாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு ஒரு இன்ச். ஏன்னா எவ்ரி சராசரி மனுஷனுக்கு அவரோட பேர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த பாட்டு மூலமாக. அதை நான் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறேன். ஏன்னா நான் ரசித்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். கோடியருவி அண்ட் தலக்கோதும் எப்படின்னா, ஆல்சோ சூர்யா சாரோட இன்வால்மெண்ட் அந்த ப்ராஜெக்டில் நான் ரொம்ப பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வளர்ந்த ஒரு ஆள் அவர். ஏன்னா ஹீ வில் ஆல்வேஸ் எல்லாருமே பேசுகிறதுக்கு முன்னாடி உண்மையை ஃபஸ்ட் அவர் தான் பேசுவார். அவர் ரொம்ப கண்ணியமாக சொல்லுவார், கத்தி சொல்ல மாட்டார், சச் அ ஜென்டில்மேன். எப்பயுமே எங்கேயாவது யாராவது எஜுகேட் பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி யோசிப்பார், நம்ம என்ன பண்ண முடியும், எவ்வளோ பண்ணோம் அதெல்லாம் வேறு விஷயம். பட் ஆனால் ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஏர்லியாக பண்ண ஆரம்பித்தவர் அவர் ஆக்சுவலாக. ஸோ அவங்க குடும்பத்துலேயே அது இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் முன்னாடி. ஏன்னா அந்த பண்பு கண்டினியூ ஆகுது, ஆனால் அது கேரி ஆன் பண்ணுறது பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு படத்தை வேறு ஏதாவது ஒரு ஸ்டார் பண்ணியிருப்பாங்களான்னா ஷுவர்லி சந்தேகம் தான். இது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தது பெரிய பலமாக இருந்தது எங்களுக்கு. ரொம்ப அந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு பெருமையை கொடுத்தது. அண்ட் இப்போ அவர் பிரதீப்போட வாய்ஸ் இப்போ நான் மியூசிக் பண்ணுறேங்கும் போது நிறைய எனக்கு பிடிச்ச விஷயங்கள், நான் மதிப்பு வச்சிருக்கிற அன்பு வச்சிருக்கிற நிறைய விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து கல்மினேட் ஆனது ராஜமுருகன் சார். ஜோக்கர் பண்ணலன்னா நான் இன்னைக்கு நான் வேறு ஏதோ பண்ணிட்டுருப்பேன். ஆக்சுவலாக ஜோக்கர்ன்ற படம் தான் என்ன கலைஞனா நான் யாருன்னு கிளியராக டிஃபைன் பண்ண ஒரு படம். அதுக்கப்புறம் தான் பவர் பாண்டி மற்ற படங்கள்லாம் எல்லாமே. ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச நிறைய பேர் அந்த பாட்டில் இருக்காங்க. ஸோ அது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அதுக்கு தனுஷ் சார் பற்றியும் பேசி ஆகணும். ஏன்னா ஒரு அந்த காம்போவே ஒரு அழகான காம்போ. அண்ட் சாருக்கு உங்கள் மேலே எவ்வளோ லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரும் நிறைய அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட பெருந்தன்மை அது. அவர் ஐ திங்க் 16 வயசுல நடிக்க வந்துட்டார், 15 வயசுன்னு நினைக்கிறேன், 16 years. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸ் தட் he has put in this profession, அவர் பார்க்காத கிரிட்டிசிசம் இல்லை, பார்க்காத சேலஞ்சஸ் இல்லை. பட் நான் என்ன நினைப்பேன்னா, இப்போ நான் இதை சொல்கிறேன், அவரை ரொம்ப க்ளோஸாக தெரியும் எனக்கு. க்ளோஸானா we had a very nothing to hide kind of relationship. ரொம்ப வெரி வெரி க்ளோஸ். ஐ நோ him really well. ஐ திங்க் அவருக்கெல்லாம் வேறு எதுவுமே தேவையில்ல, அவரே போதும். அவர் ஒன்று பண்ணணும்னு நினச்சாருன்னா இப்போ படம் எடுக்கணும்னா எடுத்துருவார். எப்படி இந்த படத்தை 50 நாளாவது ஆகுமே ஷூட் பண்ணனா திடீர்னு 35 நாளில் முடிச்சிருவார், அது நல்லாவும் வந்துடும். அவரால் பண்ண தெரியாத எதுவுமே கிடையாது. ஆனால் த திங் ஐவ் நோட்டிஸ்ட் அபவுட் ஹிம் இஸ், ஒரு நடிகனாக போனால் அங்கே தன்னோட டைரக்டர் இதெல்லாம் வச்சு அவங்கள இது பண்ணாமல் நடிச்சுட்டு மட்டும் வருவார். சிங்கராக வந்தால் சிங்கராக தான் இருப்பார்.
இப்போ என் படத்திலே எனக்காக பாடணும்னு வந்தால் கூட சிங்கராக தான் பிஹேவ் பண்ணுவார் அப்படின்னு ஒரு இன்டெகிரிட்டி வச்சிருக்காரு. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு ரைப்பான ஃபிலிம் நாலேஜ் இருக்கிற ஒருத்தர் எனக்கு தெரியாது இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அதில் வந்து தனுஷ் இஸ் வெரி ஸ்பெஷல். அண்ட் அட் த சேம் டைம் இதை சொல்ல கான்ட் சே திஸ் இனஃப், அவருக்கு வாழ்க்கை ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அவரோட போன படமும் வந்து பெரிய வெற்றி. பவர் பாண்டியில் ஆரம்பிச்சது. அவரோட ஜேர்னியை டைரக்டராக, ஆக்டராக, சிங்கராக அவர் பாடினா கூட அந்த பாட்டு பயங்கரமாக ரீச் ஆகுது. எல்லாத்தையுமே 100% டிவோஷனோட பண்ணக்கூடிய ஒரு ஆள். அப்பப்போ சந்திச்சு பேசுறதுக்கு இருக்கு. இப்போ கூட பேசணும், ரீசெண்டாக பேசினோம். ஓகே, பேசுறது உண்டு அப்பப்போ. ஸோ அவங்களுடைய திங்ஸ்ல இயங்குறதுனால நம்ம அப்பப்போ ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். பட் வென்எவர் வி மீட், வென்எவர் வி ஹேவ் டைம், நல்லா நிறையவே பேசுவோம் ஆக்சுவலாக. சூப்பர் சூப்பர். நிறைய உங்களை பேச வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பாட்டு எங்களுக்காக நீங்க பாடுங்க. ஷுவர். பார்த்தேன் பாட்டுமா? பார்த்தேன் களவு போன நிலவனம் பார்த்தேன், சாஞ்சேன் என் நெஞ்சுக்குள்ள என்ன சோகம் சாஞ்சேன், காத்து சில்லுன்னு வீசுது காதல் இம்புட்டுதான் சாரல் சங்கதி பாடுது காதல் இம்புட்டுதான் இடி மின்னல் அடிக்குது வெளிச்சத்துல பார்த்தேன் களவு போன நிலவனா பார்த்தேன். தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும், கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை, ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்கிதே உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும், நிக்காம முன்னேறு கண்ணோரோ ஏன் கண்ணீரு, நிக்காம முன்னேறு அன்பால நீ கை சேரு. பயங்கரம். எப்படி நீங்க வந்து சிங்கர்ஸ்லாம் சூஸ் பண்ணுவீங்க ஜென்ரலா? சிங்கர்ஸ் வந்து அந்த பாட்டு பண்ணும்போதே ஒரு மாதிரி ஒரு ஐடியா வரும். ஸோ ஒரு ஓப்பன் த்ரோட்டட் சிங்கிங் ஃபோக் மாதிரி சிங்கர்ஸ்னால் ஃபோக் சிங்கர்னு அப்போவே டிசைட் பண்ணிடுவேன். பட்டு இப்போ தலகோதம்லாம் பண்ணும்போதே பிரதீப்னு ஒரு மாதிரி செட் ஆகிடுச்சு, மைண்டில் பண்ணும்போதே வந்துருச்சு. அப்படி சம்டைம்ஸ் சர்ப்ரைசிங்காக இருக்கும் சில பாட்டு வந்து. இப்போ லவ்வரில் ஆக்சுவலாக ஒரு பாட்டு, இந்த தேன் சுடரேன்ற பாட்டு பிரதீப்பை தான் ரெக்கார்ட் பண்ணேன். பட் தென் கொஞ்சம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் மேபி அது ஏன்னா ரொம்ப அழகாக இருந்தது கேட்குறதுக்கு. அதில் ஒரு சின்ன ஒரு ரஸ்டிக்னஸோ ஒரு சின்ன ப்ரோக்கன் ஃபீலிங் வேணும்னு டைரக்டர் ரொம்ப கேட்டதுனால என்னோட வெர்ஷனே ரீடைன் பண்ணி அதை ரிப்ரைஸாக ரிலீஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். சம்டைம்ஸ் டில் தி எண்ட் யூ நெவர் நோ வாட் ஒர்க்ஸ். ஸோ யூ கீப் மோஸ்ட்லி எனக்கு கன்விக்ஷன் இருக்கும். சில பேரை பாட வச்சா நல்லா இருக்கணும். பட் சம்டைம்ஸ் பாடினதுக்கு அப்புறம் கூட மாற்றிருக்கோம். சம்டைம்ஸ் வேற வழி இல்லை, அது வந்து ஒரு கிரியேட்டிவ் கால்ன்றதுனால. நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க இந்த பாட்டு ஓகே நானே பாடிடுறேன் அப்படின்னு? என்னென்ன சம்டைம்ஸ் கம்போஸ் பண்ணும்போது டைரக்டரோட நம்ம பாடும்போதே அவங்க சம்டைம்ஸ் சொல்லிடுவாங்க, சார் இது நீங்கள் பாடுறதே எனக்கு நல்லா இருக்கு, நீங்களே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்காலி வந்து ஐ ஹேட் சம்படி எல்ஸ் டு சிங். அதுக்கப்புறம் இந்த பாடி இது பண்ணணும், இல்லை இந்த பாட்டு நீங்களே பாடிருங்கன்னு அவங்களே சொன்னாங்க, டீமுமே சொன்னாங்க. அவங்களுக்கு அதில் நம்பிக்கை வந்துருச்சுன்றனால சரி ஓகே இது பண்ணாங்க. நானாக டிசைட் பண்ணணும் பாடின்லாம் ஒரு பாட்டு இன்னும் பண்ணலை. அந்த மாதிரி இந்த பாட்டை நான் தான் பாட போகிறேன், இதை நல்லா பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணதே இல்லை இது வரைக்கும். இப்போ மற்ற மியூசிக் கம்போசர்ஸ் கூட நீங்கள் நிறைய பேரோட கொலாபரேட் பண்ணியிருக்கீங்க. இமான் சார், சந்தோஷ் நாராயணன் சார், அனிருத் சார், ஜஸ்டின் பிரபாகரன் சார், விஷால் சந்திரசேகர் சார், எல்லாரும் கூடயுமே வந்து அது எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்க. அண்ட் இந்த பாட்டு எப்படி என்ன பாட கூப்பிட்டீங்க அப்படின்னு உங்களை வந்து அம்யூஸ் பண்ண ஒரு பாட்டு அப்படின்னா இதை எப்படிங்க நான் பாட முடியும், இதை எப்படிங்க என்ன பாட கூப்பிட்டீங்க அப்படி? அந்த மாதிரி ஆக்சுவலாக அந்த மாதிரி பாட்டு நான் பாடலை. ஓகே ஓகே. அதான் யுவனுக்கு ஒரு வாட்டி சென்னை 22 பாட போனபோது இது கதையா ஒரு பாட்டு ஆக்சுவலாக அவரோட குரலில் தான் பாடி வச்சிருந்தார். அது நான் பாடிட்டு கூட சொன்னேன், நீங்களே பாடிருங்க சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் ஹி வாஸ் வெரி கன்வின்ஸ்ட் தட் இல்லை நீங்கள் பாடினது இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். பட் எனக்கு ஐ ஸ்டில் ஃபெல்ட் அவரோட வெர்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நினச்சேன். சம்டைம்ஸ் கம்போசர்ஸ் திடீர்னு ஒரு ஃபீல்டில் ஒன்று அடிப்பாங்க, அது பயங்கரமாக வந்துடும். அதே மாதிரி அடியழகை நான் பாட போன போது அது ஆல்ரெடி யாரோ பாடியிருந்தாங்க, அது நல்லா இருந்தது அந்த வெர்ஷன். பட்
சம்திங் ஐ டோன்ட் நோ, லைக் நான் அந்த டிக்ஷனை சொன்ன விதமாக நான் ஜஸ்டின் கிட்ட கூட சொன்னேன், இந்த வருஷன் நல்லா இருக்கே, இல்லை ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜஸ்டினை. ஸோ பாடினதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அதில் சில சின்ன குறைகள் இருந்தது. பட் ஜஸ்டின் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த டியூனே ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா கம்போஸ் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி அதான் சொல்கிறேன், யூ நெவர் நோ till you go. எனக்கு என்னன்னா ஐ எம் டூ கிரிட்டிக்கல், மேபி சம்டைம்ஸ் ஐ ஹவ் ஆல்சோ பீன் அக்யூஸ்ட் ஆஃப் தட். ஐ திங்க் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே நான் திருப்பி முடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் லவ் பற்றி பேசி வீட்டில் மாட்டிக்கிட்டதை பற்றி சொன்னீங்க. அண்ட் பெருசாக உங்களோட ஒய்ஃப் நாங்கள் வெளியில் பார்த்ததே கிடையாது. சூப்பர் சிங்கர் அவங்களும் என்ன மாதிரி தான் கொஞ்சம் இனிமேல் தான் வெளில வருவாங்கன்னு நினைக்கிறேன். மேடையில் வந்து பார்த்தோம். அந்த 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 ஒரு மெச்சோர்டு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லவ் வந்து எங்களால் அந்த ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து பார்க்க முடிஞ்சுது எங்களுக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு செலிபிரிட்டி, ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கீங்கன்னா ஹவு மச் ஆஃப் இட் அது வந்து உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் கொடுப்பீங்க? இல்லை, ஆல் ஆஃப் இட்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு இது வந்து ரொம்ப ஈஸி சாய்ஸ். ஐ ஜஸ்ட் ஹேவ் டு கெட் அப் எவ்ரிடே, மேக் மியூசிக், அண்ட் ஐ எம் அலவுட் டு ஹாவ் மை கம்ப்ளைண்ட்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப் கெட்டிங் சம்திங் ஃபார் இட். இப்போ பணமும் கிடைக்குது, நம்மளுக்கு புகழும் எல்லாமே கிடைக்குது. பட் அவங்க சாக்ரிஃபைஸ்க்கு வந்து என்னோட ஒரு தேங்க்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் அவங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் பீங் வித் மீ, அவ்வளோதான். அது அவங்களுக்கு போதுமாக இருக்குது. அதில் அவங்களுக்கு திருப்தி கிடைக்கிறதுங்கிறது நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. பயம்னா இந்த சென்ஸ், ஐ எம் நாட் தட் பிக். நான் அவ்வளோ சுயநலமற்ற மனிதன்லாம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய மனசு இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான் மெயினாக. அண்ட் வந்து நான் ரொம்ப ராவான பர்சன். நான் வந்து ரொம்ப அப்படியே ஆஸ் பர்ஃபெக்ட் அஸ் தே கம்லாம் கிடையாது. நான் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக், ரொம்ப யோசிப்பேன், எதிர்கேள்வி கேட்பேன், தர்க்கம் பண்ணுவேன். நான் அந்த மாதிரி எல்லார்ட்டையுமே அப்படி தான், நான் என் வீட்லேயே அப்படி தான். பட் என்னை வந்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணி எல்லோரும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி பண்ணி எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. லைக் இனிமேல் மியூசிக்கலாகவே நான் ரொம்ப பிராஷான பர்சனாலிட்டி முன்னாடி. ஸோ வந்து எனக்குள்ளே இப்போ என் மியூசிக்கில் ஒரு இருக்கிற மென்மைக்கு காரணமும் அவங்க தான். ஓகே. ஸோ அதனால் ஐவ் சீன் அண்ட் வி ஹவ் டுகெதர் க்ரோன் அ லாங் டைம். வி காட் மேரிட் ஏர்லி. அதனால் அது ஒரு நல்ல அட்வான்டேஜாக போச்சு. எல்லாம் அந்த புயல்லாம் சீக்கிரமே அடிஞ்சு ஓஞ்சிருச்சு. அது அமிட்ஸ்ட் ஆல் ஆஃப் தட் த ஒன் திங் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்து எனக்கு இப்போ எங்கள் அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட் இல்லை, அந்த டிஸ்டிங்ஷன் இம்பார்ட்டண்ட் இல்லை. பட் லவ் எல்லார் மேலேயுமே ஒரே மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ சில பேர் வந்து ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். சம்டைம்ஸ் நான் அவங்களுக்காகலாம் நிறைய நேரம் பேசுவேன், அவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் சம்டைம் கொடுப்பேன். அப்போ ஒரு வாட்டி கூட இவங்க கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் மெக்னானிமஸாக இருந்திருக்காங்க. ஷீ இஸ் நாட் அ செல்ஃபிஷ்லி லவ்விங் பர்சன். ஓகே. எப்போ திருப்பி பாட போகிறாங்க? நிறைய பாடணுன்ற ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் அந்த செல்லம்மா பாட்டும் இந்த குட் நைட்டில் அன்பிற்கும் உண்டு அந்த பாட்டு ரெண்டுமே ஃபோர்ஸ் பண்ணி தான் பாட வச்சேன். ஸோ அவங்களுக்கு ஷீ இஸ் நாட் வெரி ஆம்பிஷியஸ், பட் ஐ திங்க் ஷீ கேன் சிங், ஷி வில் சிங் ஆல்சோ. வேறு யாரோ 2 பேருக்கு பாடியிருக்காங்க கம்போசர்ஸ், இன்னும் 2 பேருக்கு. வெளில வந்து தான் தெரில, எனக்கு இன்னும் ரிலீஸ் ஆகிருக்கான்னு தெரில. பட் ஐ கீப் என்கரேஜிங் ஹர் டு சிங். ஷீ இஸ் அ குட் சிங்கர். கண்டிப்பாக அவங்க நிறைய பாடுவாங்க. சூப்பர். ரியாலிட்டி ஷோ அது எப்படி உங்களை மாற்றிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து நிறைய, அதை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் யூ வந்து அதில் எங்களுக்கு வந்து பார்க்க கிடைச்சிது. ஸோ நான் என்னென்ன டெலிவிஷன்றது எனக்கு நான் பண்ணதே இல்லை. அட்லீஸ்ட் நான் ரெகுலர் பேசி இன்டர்வியூ கொடுக்குறது வேறு. பட் ஒரு ஷோக்கு ஜட்ஜாக போய் உட்காந்து அங்கே கொஞ்சம் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் அந்த சூப்பர் சிங்கர் டீம் இந்த வாட்டி அதை ப்ரொடியூஸ் பண்ணவங்க இருக்காங்கல்ல, எல்லாருமே மியூசிக் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சூப்பர். லுக்கிங் ஃபார்வர்ட். எப்போதுமே நான் உங்களோட பேச்சுக்கும் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கனால இந்த கான்வர்சேஷன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். லைக்வைஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ. இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் இசிஇ.